ஆரம்பமாகின்றது கவிதை நேரம். வணக்கம் கௌரிகா, வாங்க. வணக்கம் வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் மிகச் சிறப்பாக அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இன்று இணைய காத்திருக்கிறோம். எனவே அவரவர் எண்ணங்களை நாம் பார்ப்பதற்கு ஆவலாக அவரவர் என்ன விருப்ப தலைப்போடு இணைய காத்திருக்கிறார்கள், அவர்களுடைய பக்கங்கள் என்ன என்பதை நாமும் தமிழோடு இணைந்து ரசித்து ருசிப்பதற்கும் அவர்களுடைய எண்ணங்களை பார்ப்பதற்கும் ஆவலாக பகுதி 2 இணைய காத்திருக்கிற நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி. இல்லை, சிவதர்ஷினி அவர்கள் சொல்லி இருந்த நீங்க கேட்கல போல. மிக மன்னிப்போடு சிவதர்ஷினி ராகவன் அவர்களையும் பகுதி 2 இணைய காத்திருக்கும் சிவதர்ஷினி ராகவன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நாம் இன்றைய அழகான இந்த கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். இன்று திகதி 16. மேடம் 9 இருக்கிறார். அப்ப இந்த கிழமை போட இல்லை நம்ம அபிராமி மேடம். அப்படி என்ற பெரியவர்கள் பக்கமாகவே நேரடியா செல்வோம். அடுத்த இளையவரையும் காணவில்லை. தாயகத்தில் இருந்து வருகின்ற இளையவரும் இன்று காணவில்லை. அவரும் இல்லை. நல்ல மழைக்குள்ள சற்று குறைவாகவே கவிதைகள் இருப்பதாக தெரிகிறது. இங்கு 10 பேர் தான் இதுவரையில் இணைந்திருப்பது போல தெரிகிறது. நேரத்தை பார்த்து செய்து கொள்ளும் முடியுமா? சரி, நன்றி. ஊர்ல அங்க மழை வெள்ளம் திரும்ப வந்து விட்டதாம் என்று மக்கள் ஓடி தெரிகின்றார்கள். உலகம் ஒவ்வொரு பக்கமாக அமெரிக்கா பக்கம் ஒரு தீப்பெட்டி எரிகிறது, இன்னொரு பக்கம் போராட்டங்கள் நிகழ்கிறது, இன்னொரு பக்கம் சவுதி பக்கம் அப்படியே தரிசனம் செய்ய செல்பவர்கள் அப்படியே வெள்ளத்துக்குள் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருந்ததா? வணக்கம். வியாழன் கவிதை வாணிமோகனுக்கும் அதிபர் நடா மோகனுக்கும். இனிமையாக கவிவரிதனை ஆராய்ந்து மேலும் அழகூட்டி எமக்கு ஊக்கம் தந்திடும் ரா விஜயகௌரி நகுலா சிவநாதன் அவருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 174 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. கொதித்தளும் காலநிலை இன்ப துன்பம் இரவு பகல் தொடர்வது போல வெயிலும் மழையும் கோடை மாறியென மாறி மாறி வந்துடுமே. சிங்கப்படைகளாய் அதிவெப்பமும் மழை வெள்ளமும் போட்டி போட்டு யுத்தம் தொடங்க பித்தம் பிடித்திடுமே. தீமூட்டும் கொடூரம் பச்சை பசேல் கானகம் தங்குமிடம் என எல்லாம் எரிந்து வெந்து வெதும்பி சாம்பலாய் பொசிந்திடுதே ஒரு புறம். சுழல் காற்றும் குளிரும் வெள்ளப்பெருக்கில் வீடே மிதந்து வர அங்குமிங்கும் அலைந்து அலைந்து ஓடும் மனிதன் எங்கு போவதென்று தெரியாது விழிபிதுங்கி வழியும் கண்ணீரும் சேர்ந்து விழிந்திடுதே மறுபுறம். புதுவாழ்வு புலந்திடாதா என ஏங்கும் மாந்தர் மனதில் புதுவாழ்வு புலந்திடாதா என ஏங்கும் மாந்தர் மனதில் உலகை தாங்கும் இறைவன் கொதித்தெழும் காலநிலையில் கருணை தந்துடுவான. நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. புலந்திடாதா புதுவாழ்வு என ஏங்கும் மாந்தர் மனதில் உலகை தாங்கும் இறைவன் கொதித்து எழுந்துடுவானா என்பது போல எனக்கு அடரா என்ன நிகழ போகிறது என்று. ஆனால் இந்த காலநிலையில் கருணையை தந்துடுவானா என்ற கேள்வியோடு நம்மோடு இணைந்திருக்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள் தன்னுடைய 174வது பக்கத்தோடு. இந்த காலநிலை மாற்றங்களும் அது தருகின்ற சிங்க படைகளாய் வருகின்ற இந்த வெப்பமும் மழையும் அது போட்டி போட்டுக்கொண்டு எப்படி இந்த காலநிலை மாற்றத்தை தருகிறது. இந்த சூழலுக்குள் இந்த மாற்றத்துக்குள் விழிபிதுங்கி இருக்கிற இந்த மக்கள் அந்த சூழல் மாற்றம் வந்துடாதோ, கருணை இறைவனுடைய கருணை நமக்கு கிடைத்திடாதோ என்ற கேள்வியோடு வந்திருக்கிற ராணி சம்பந்தர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோடு. இந்த வாழ்க்கை எப்படி வாழ்க்கையில் இரவும் பகலும் தொடர்கிறதோ அது போலவே இன்பமும் துன்பமும் வருகிறது. வெயில் மழை கோடி மாறி என மாறி மாறி வருகிறது. இந்த இன்பம் துன்பம் வெயில் மழை இவையெல்லாம் வெயில் மழை கோடை மாறி என நிறைந்த மாற்றத்தை தருகின்ற இந்த சூழல் மாற்றங்கள் அங்கு சிங்க படைகளாக இவை தெரிகின்றன. வெப்பமும் மழையும் வெள்ளம் போட்டி போட்டு கொண்டு வரும்போது அது சிங்கப்படை வருவது போல தெரிகிறது. அது யுத்தம் தொடங்க இவற்றின் யுத்தத்தில் இந்த வெள்ளத்திலும் தீ மூட்டுகின்ற கொடூரமான அனலிலும் யுத்தம் தொடங்குவது போல இருக்கிறது. இங்க மனிதர்கள் மனங்களில் பித்தம் பிடிக்கிறது. தீ மூட்டுகின்ற கொடூரம் இந்த பச்சை பசையில இருக்கிற கானகங்கள் தீமூட்டப்படுகின்றன. இந்த அனலால் தீமூட்டப்படுகின்றன. அது தங்குமிடங்கள், தொழிற்சாலைகள், என் வீடுகள், மனைகள் அத்தனையுமே வெந்து சாம்பலாகி போகின்றது. இன்னொரு பக்கமாக சுழல் காற்றும் குளிர் வெள்ளப்பெருக்கில் வீடே மிதந்து வருகிறது. இன்னொரு பக்கமாக சுழல் காற்று வீசுகிறது, குளிர் அடிக்கிறது. அங்கு வெள்ளத்தில் வீடே மிதக்கின்ற சூழல். அங்கும் இங்கும் ஓடி அலைந்திருக்கின்ற மாந்தர் எங்கே போவது என்று தெரியாது விழிவிதுங்கி போயிருக்கிறார்கள்.
இந்த மாற்றம் வராதா, இந்த புலர்கின்ற இந்த பொழுது புது வாழ்வை தந்து விடாதா என்று மாந்தர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு தாங்கி நிற்கிற இறைவன், விழிக்கு புறனாகாத இறைவன், இந்த காலநிலையில் கருணையை தந்து விடுவானோ தந்து மாட்டானோ. ஆனாலும் காலநிலை மாற்றத்துக்கு இந்த சூழல் அதில் நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையில் இந்த சூழலியல் மாற்றத்துக்கு கருவாகி அவற்றை அழித்ததனால் இந்த அழிவு நமக்காக கிடைக்கிறதோ என்ற கேள்வியை விட்டபடி தன்னுடைய ஏக்கத்தை கொதித்தெழும் காலநிலையில் இங்கு சிங்கப்படை வருவது போல சொன்ன காலநிலை பக்கத்தை நெல்ல ரசித்தபடி அழகாய் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த கேள்வியை நாமும் நமக்குள் விதைத்தபடி தன்னுடைய 174வது பக்கத்தோடு இணைந்திருக்கிறார் ராணி சம்பந்தர் அவர்களுக்கு மிக நிறைவான வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் தீப்பற்றி எரியுது, ஒரு பக்கம் தண்ணி வெள்ளத்தால் அழிவு. இனிய கவி வணக்கத்துடன் நேலாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 756. அறிந்தவரும் அறியாத வாழ்க்கை. பிரசவத்தில் தொடங்கும் சமமாய் அடங்கும். அரசனாயிருந்தால் என்ன, ஆண்டியாயிருந்தால் என்ன, மாடங்களிலும் நிகழும் குடிசைகளிலும் நிகழும் வேடங்கள் களைத்து நாடகம் முடியும். கோடிகளில் புரண்டு படுத்தவரும் கூட நாடிகள் அடங்கி ஏறிடுவார் பாடை. கருவறை தொடங்கி கல்லற வரையாவது திரும்பியே வராது தீக்கீரையாவது. நித்திய வாழ்விதென்று எண்ணிவிடும் மானிடா, புத்தியை தட்டி எழுப்பி கேட்டுந்தான் பாரடா. நிலைத்து வாழும் உயிர் ஏதுமில்லை, உழைத்து வாழ்ந்து மாய்வதே வாழ்வினில்லை. பொய்யும் புரட்டும் வாழ்க்கையில் தலைவிரித்து ஆடுவதென்ன, செய்யும் செயல்களும் தீமைகளை காவுவதென்ன, பேராசைகள் நினைவுகள் நீந்தி விளையாடுவதென்ன, சேராததையும் சேர்க்கும் கனவுகளாய் காண்பதும் என்ன. தவறே செய்யாத மனிதனே இல்லை, தவறை திருத்தாதவன் மனிதனே இல்லை. எண்ணத்தின்படியே சொல்லும் செயலும் ஒன்றாக, இன்பமோ துன்பமோ உள்ளத்தின் படியே உண்டாக. நன்றி, வணக்கம். மிக பெரும் பயத்தை, மிக பெரும் வாழ்வியல் உண்மையை நாம் உணராத இருக்கும் போது, நாம் ஒவ்வொருவரும் உணராது ஓடிக்கொண்டிருக்கிற நிலையை, நித்திய வாழ்விதென்று எண்ணிக்கொண்டிருக்கிற மானுட தன்மையை வரிகளுக்குள் தந்து, ஆனாலும் தவறே செய்யாத மனிதனே இல்லை, தவறை திருத்தாதவன் மனிதனும் இல்லை. அழகான வரிகள். தவறே செய்யாத மனிதனே இல்லை, தவறை திருத்தாதவன் மனிதனே இல்லை. எண்ணத்தின்படியே சொல்லும் செயலும் என்றாக, இன்பமோ துன்பமோ உள்ளத்தின்படியே உண்டாக என்றபடி நம்மோடு மிக அழகாக புரண்டு படுத்தவரும் கூட நாடிகளில் அடங்கி ஏறிடுவார்கள். இத்தனை அழகான யதார்த்தமான நாம் உணர்ந்தும் உணராத வாழ்க்கையின் பக்கத்தை நம்மோடு அழகாய் பேசி இருக்கிற இந்த கவிவரிகளுக்கு முதல் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். என்னுடைய 756வது பக்கத்தோடு எங்களோடு ஜெயம் தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அறிந்தவரும் அறியாத வாழ்க்கை. அவரும் அறிந்த அவரும் அறியாத வாழ்க்கை. அறிந்திருக்கிறோம், ஆனாலும் அறியாதது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை சென்றிருக்கிறது. அவரவர் நாம் புரிந்தும் புரியாதபடி எங்களுடைய வாழ்க்கையை நித்தியமாக ஓடிக்கொண்டு, அவசரமாக ஓடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிற இந்த பக்கம் பிரசவத்தில் தொடங்குகிறது, சமமாய் அடங்கி போகிறது. இருந்தால் என்ன, ஆண்டியா இருந்தால் என்ன, யாரா இருந்தால் கூட, அரசனாய் இருந்தால், ஆண்டியால் இருந்தால், மாடங்களிலும் நிகழும் குடிசைகளில் நிகழும். இது பேதமில்லை, எங்கு நிகழும். வேடங்கள் களைத்து நாடகம் முடியும். நித்தியமான எங்களுடைய நாடகங்கள் வேடங்கள் களைந்து இந்த நாடகம் முடிகிறது. நிச்சயமாக நாம் நிச்சயமான நாடக நடிகர்களாகவே இருக்கிறோம். கோடிகளில் புரண்டு படுத்தவரும் கூட நாடிகள் அடங்கி ஏறுவார் பாடை. இத்தனை கோடிகளை வைத்திருந்தாலும் அந்த ஒற்றை நொடியில் நம்முடைய நாடிகள் அடங்கிவிடும். கருவறை தொடங்கி கல்லறை வரையாவது திரும்பியே வராது தீக்கை எரியாவது. கருவறையில் தொடங்குகிறது, ஆனால் கல்லறையில் முடிவடைகிறது. இருந்தாலும் இது திரும்பி ஒருபோதும் வருவதில்லை, தீக்கு இரையாகி போகிறது. நித்திய வாழ்விதென்று எண்ணிவிடும் மானடா. நித்தமுமாக புலர்கின்ற பொழுதுகளை நாம் வாழ்வோம் என்று எண்ணி தொடர்கின்ற இந்த மானடா, புத்தியை தட்டி எழுப்பி கேட்டுத்தான் பாருடா. இல்ல, உன்னுடைய புத்தியை நீயே தட்டி எழுப்பி கேட்டுத்தான் பாரு. இது நித்திய வாழ்வா என்று நித்தியமாய்தான் விளக்குறது. ஆனால் இது நித்திய வாழ்வா என்றால் அது இல்லை. நிலைத்து வாழும் உயிர் ஏதுமில்லை, உழைத்து வாழ்ந்து மாய்வதே வாழ்வினில்லை. எந்த உயிருமே நிலைத்து வாழ்வதில்லை, உழைத்து வாழ்ந்து மாய்வதே வாழ்வினில்லை. பொய்யும் புரட்டும் வாழ்க்கையில் தலைவிரித்த இந்த சூழ்நிலையில், இந்த மாற்றம் காணுகின்ற இந்த உலகில் பொய்யும் புரட்டும் வாழ்க்கையில் தலைவிரித்து ஆடுவதென்ன,
செய்யும் செயல்களும் தீமையை காவுவது என்ன, பேராசைகள் நினைவுக்குள் ஏந்தி இத்தனையாக அனர்த்தமான சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொள்கிறோமே, சேராததையும் சேர்க்கும் கனவுகளாய் காண்பதும் என்ன. அத்தனையுமாக பொய்யும் புரட்டுகளுமாகவே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். தவறை செய்யாத மனிதனே இல்லை, தவறை திருத்தாதவன் அழகான வரி, தவறே செய்யாத மனிதனே இல்லை, தவறை திருத்தாதவன் மனிதனே இல்லை. ஆமா, உணர்ந்தும் திருந்தாதவன் மனிதனே இல்லை. எண்ணத்தின்படியே சொல்லும் செயலும் என்றாக எதுவும் நாம் நினைத்தபடி நாம் ஏற்கின்றபடிதான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு சொல்லும் செயலும் எண்ணத்தின்படி என்று வரும்போது அங்கு இன்பமும் துன்பமும் உள்ளத்தின் படியே உண்டாகிறது என்று மிக அழகாக நாம் நிச்சயமாக அது உண்மை. நாம் எதை நினைத்து செய்கின்றோமோ அதுதானே நம்முடைய வாழ்வின் செயலாகிறது. அதன்படிதானே அதற்கான பிரதிபலனும் கிடைக்கும். எனவே அழகாய் அதனை தந்தபடி மிக அழகான வாழ்வியல் உண்மையை கவிதையாக தந்த ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். தன்னுடைய 756வது பக்கத்தோடு நம்மோடு இணைந்திருந்தார். மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து ருத்ரேஸ்வரன் அண்ணா வாங்க. வணக்கம். ஈனா ருத்ரேஸ்வரன். கவிதை 238. நம்பிக்கை. ஒவ்வொரு உயிருள்ளும் இருக்கும் சக்தி, இதை கைவிட்டால் இரண்டாகும் மனம். சுயமாய் எழுந்திட நம்பிக்கை கொண்டு காலடி எடுத்துவை முன்னேற்ற பாதையில். ஒவ்வொரு உயிருள்ளும் இருக்கும் சக்தி, இதை கைவிட்டால் இரண்டாகும் மனம். சுயமாய் எழுந்திட நம்பிக்கை கொண்டு காலடி எடுத்துவை முன்னேற்ற பாதையில். கடப்பாறை கொண்டு கிணறு தோண்டலான் நம்பிக்கை இருந்தால், சறுக்கி விழும் பாதையெல்லாம் வெற்றிப்படியாய் மாற்றிடுமே நம்பிக்கை. கடப்பாறை கொண்டு கிணறு தோண்டலாம் நம்பிக்கை இருந்தால், சறுக்கி விழும் பாதையெல்லாம் வெற்றிப்படியாய் மாற்றிடுமே நம்பிக்கை. இது இன்றி வாழ்க்கை இல்லை, கடக்க வைக்கும் உன்னை எல்லை வரை. இதை நம்பி வெற்றியுடன் நடைபோடு, அதுவே வாழ்வின் முன்னேற்றம். இது இன்றி வாழ்க்கை இல்லை, கடக்க வைக்கும் உன்னை எல்லை வரை. இதை நம்பி வெற்றியுடன் நடைபோடு, அதுவே வாழ்வின் முன்னேற்றம். நன்றி, வணக்கம். நன்றி. அபினியா ஏதோ பண்ணி ஏதோ சர்டிபிகேட் எடுத்திருக்கின்றார், அதற்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அழகா இருந்தது. தன்னுடைய 238வது பக்கத்தில் இது நம்பிக்கை என்பது இருவேறுபட்ட பக்கமாக, ஒன்று தன்னைத்தானே நம்புவது, தன்னம்பிக்கை கொள்வது, இன்னொரு பக்கம் மற்றவர்களை நம்பி நம் செயல்களை கை கொடுப்பது. இங்கு தன்னம்பிக்கை மட்டுமே இங்கு பொருள்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்குள் தன்னம்பிக்கையை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிற சக்தி, இதை கைவிட்டால் இரண்டாகும் மனமா. தன்னம்பிக்கையை கைவிட்டால் மனமே சோர்ந்து போகும், அல்லது மனம் இருவேறுபட்ட நிலையில் தன்னை முயற்சிக்கும் தாழ்வுக்குமாக படுத்திக் கொள்ளும். சுயமாய் எழுந்திட நம்பிக்கை கொண்டு காலடி எடுத்துவை முன்னேற்ற சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொண்டு எழுந்துகொள். கடப்பாறை கொண்டு கிணறு தோண்டலாம் என்று நம்பிக்கை இருந்தால், சறுக்கிவிடும் பாதையெல்லாம் வெற்றிப்படிய என்னால் முடியும் என்ற நம்பிக்கை. அந்த உதாரணம் தோண்டலாம் என்ற நம்பிக்கை என்பது என்னால் முடியும், செய்து விடுவேன் என்ற அந்த தன்னம்பிக்கை சறுக்கிவிடும் பாதை. விழுதலும் எழுதலும் அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்தலுமான இந்த வாழ்க்கையில் அங்கு வெற்றிப்படிகளை உருவாக்கி அங்கு எழுவதற்கான துணிச்சலை கொடுப்பது என்பது இந்த தன்னம்பிக்கை, நம்பிக்கை. இது இன்றி வாழ்க்கையிலே கடக்க வைக்கும் முன்னே எல்லை வரை எல்லைகளை கடந்து செல்வதற்கான தன்னம்பிக்கையை உறுதுணையை கொடுக்கும். இதை நம்பி வெற்றியுடன் நடைபோடு, அதுவே வாழ்வின் முன்னேற்றம். எனவே நம்பிக்கை என்பது உன் மீது நம்பிக்கை வை, தன்னம்பிக்கை கொள். அப்போது சுய நம்பிக்கை கொண்டு எழுந்தோமானால் நிச்சயமாக வாழ்வு பாதை என்பது முன்னேற்றத்தையும் எல்லைகளை கடந்து கரை கடப்பதற்கான திடத்தையும் கொடுக்கும், வெற்றியுடன் நடைபோட வைக்கும் என்பதை மிக அழகாக நம்பிக்கை விழுதை தனதாக்கி கொள்ள ஒவ்வொரு மனிதனும் முயல வேண்டும் என்பதை சிறப்புற நம்மோடு எடுத்தாண்டிருந்தார் ருத்ரேசன் அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசி. கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசி. நெற்றியில் திருநீறு, நேர்கொண்ட பார்வை, கண்ணீர் என்ற குரல், கம்பீரமான பேச்சு, கருணை கொண்ட தாயுள்ளம். நெற்றியில் திருநீறு, நேர்கொண்ட பார்வை, கண்ணீர் என்ற குரல், கம்பீரமான பேச்சு, கருணை கொண்ட தாயுள்ளம். இத்தனைக்கும் சொந்தக்காரி எங்கள் சிவத்தமிழ் செல்வி. இத்தனைக்கும் சொந்தக்காரி எங்கள் சிவத்தமிழ் செல்வி.
தைத்திங்கள் 7 நூற்றாண்டு விழா கண்டாரே, தைத்திங்கள் 7 நூற்றாண்டு விழா கண்டாரே. அந்நியர்களுக்கெல்லாம் அன்னை, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புத்தாய், ஆன்மீக சொற்பொழிவின் வித்தகி. அந்நியர்களுக்கெல்லாம் அன்னை, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புத்தாய், ஆன்மீக சொற்பொழிவின் வித்தகி. ஆலயத்தின் அறங்காவலர், ஆன்மீக பாதையின் வழிகாட்டி. ஆலயத்தின் அறங்காவலர், ஆன்மீக பாதையின் வழிகாட்டி. அன்னை சிவத்தமிழ் செல்விக்கு அன்னபூரணி மண்டபத்தில், அன்னை சிவத்தமிழ் செல்விக்கு அன்னபூரணி மண்டபத்தில் 6 திருமுருகன் தலைமையில் அழகாய் அரங்கேறியதே நூற்றாண்டு விழா. 6 திருமுருகன் தலைமையில் அழகாய் அரங்கேறியதே நூற்றாண்டு விழா. தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சொத்து மாதர் குலத்தின் மணிமகுடம். தமிழுக்கு கிடைத்த தனிப்பெரும் சொத்து மாதர் குலத்தின் மணிமகுடம். மதங்கள் கடந்த மானுட நேசிப்பின் தாய், மதங்கள் கடந்த மானுட நேசிப்பின் தாய். சக்தியிலும் பக்தியிலும் மிஞ்சிய பக்தை, சக்தியிலும் பக்தியிலும் மிஞ்சிய பக்தை. ஆசிரிய பணி, அருந்தமிழ் பணி, அறப்பணி என அன்னையின் பணிகளோ அளப்பெரியதே. ஆசிரிய பணி, தமிழ் பணி, அறப்பணி என அன்னையின் பணிகளோ அளப்பெரியதே. நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசியை நினைத்திடுவோம் நாமும், நூற்றாண்டு விழாக்கண்ட மாதரசியை நினைத்திடுவோம் நாமும். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டுமாய் இன்னொரு நினைவின் பக்கத்தை, நூற்றாண்டு விழா கண்ட மாதரசியை, தாயுள்ளங்கொண்டவளை, சிவத்தமிழ் செல்வியை நம்மோடு எடுத்தாண்டபடி நம்மோடு வந்திருக்கிறார் ரஜினி என்றன் அவர்கள். மிக அழகாக நெற்றியில் திருநூறு கொண்ட, நெற்றி நிறைய திருநூறு, அதனை கொண்டு இணைந்தபடி கணீர் என்ற கம்பீரமான பேச்சு, கருணை கொண்ட தாயுள்ள மித்திரைக்குமா நிமிர்ந்த நேர்நடையும், அழகான தமிழும், தமிழோடு இணைந்த உரமான நேர்கொண்ட பார்வையும் கொண்ட இத்தனைக்கும் சொந்தக்காரியா இருக்கிற எங்கள் சிவத்தமிழ் செல்வி தை திங்கள் 7 நூற்றாண்டு விழா கண்ட அந்த பெருமைக்குரியவரை. எப்படி அவருடைய நூற்றாண்டு விழா நடந்தது? அந்நியருக்கெல்லாம் அன்னையாயிருந்தார், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவள் அன்பு தாயாயிருந்தாள், ஆன்மீக சொற்பொழிவின் வித்தகியாக, நிச்சயமாகவே ஆலயத்தின் அறங்காவலராக இருந்து ஆன்மீக சொற்பொழிகள் ஆற்றி அனைவரையும் தன் கைவசப்படுத்தி அன்னை சிவத்தமிழ் செல்விக்கு அன்னபூரணி மண்டபத்தில் நிகழ்ந்த 6 திருமுருகன் தலைமையில் நிகழ்ந்த அழகாய் அரங்கேறிய நூற்றாண்டு விழாவை தன் வரிகளாக்கி வந்து தமிழுக்கு கிடைத்த தனி பெருஞ்சொத்தாக அவர் இருக்கிறார். மாதர் குலத்தின் மணிமகுடமாக மதங்களை கடந்து எப்படி ஒரு பெண் தன்னுடைய வாழ்வியலை நிகழ்த்துவதோடு இந்த உலகையும் தன்வசப்படுத்தி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாயாய் நின்று மாதர் குலத்தின் மணிமகுடமாய் வாழ்ந்து மதங்களை கடந்தும் அவளுடைய மாண்பின் நேசிப்பு இருந்தது. சக்தியிலும் பக்தியிலும் மிஞ்சிய பக்தி. அவள் பக்தியில் மாத்திரம் நிறைந்திருந்த பக்தி மட்டுமல்ல, அவள் சக்தியா இருந்தால், சக்தியிலும் மிஞ்சி இருந்தால், ஆசிரிய பணியோடு அறந்தவள் பணியையும் அறப்பணியாக ஏற்றுக்கொண்டு அன்னையின் பணிகள் அளப்பெரியதாக இருந்தது என்று சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்களை நம்மோடு எடுத்து வந்து அழகாக அந்த அன்னபூரணி மண்டபத்தில் அவருக்காக நடந்த நூற்றாண்டு விழாவை, தைத்திங்கள் 7 நிகழ்ந்த அந்த நூற்றாண்டு விழாவின் பக்கலை நம்மோடு வரிகளாக்கி வந்து சிறப்புற எடுத்தாண்டிருந்தார். மிக நிறைவாக அந்த வரிகளோடு இணைந்து நாமும் அந்த அன்னைக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்தபடி அழகாய் சந்தர்ப்பங்களில் அவரவரை நினைவுபடுத்தி வருகின்ற ரஜினி என்றன் அவர்களுக்கும் அதே வேளையில் சாந்தினி அவர்களுடைய பணியை மெல்ல நினைத்தபடி மிக நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. சிவதர்ஷினி குத்தி கொண்டு வர பாப்போம் என்ன நடக்குது. அனைத்து பாமுக உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2091 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. வெறுத்ததே விருப்புமாய் ஓடியாடி வளர்ந்த மக்காள் ஓய்வு காண விடுவாரில்லை. ஓடியாடி வளர்ந்த மக்காள் ஓய்வு காண விடுவாரில்லை. சினத்தோடு வெறுப்பினையும் மனத்தினிலே இருத்தி நின்றேன். சினத்தோடு வெறுப்பினையும் மனத்தினிலே இருத்தி நின்றேன். வீடு வாசல் நாசமாய்ப் போகும் விளையும் துயரம் இதனாலென்றே. வீடு வாசல் நாசமாய்ப் போகும் விளையும் துயரம் இதனாலென்றே. எத்தனை பாடு தலையில் அடிக்க அத்தனை வாக்கும் செவி வீழா. எத்தனை பாடு தலையில் அடிக்க அத்தனை வாக்கும் செவி வீழா. சித்தமே அதுவென வந்து சேர, சித்தமே அதுவென வந்து சேர. குழந்தை ஒன்று இல்லத்தில் குலவி மகிழ துயரம் விலக. குழந்தை ஒன்று இல்லத்தில் குலவி மகிழ துயரம் விலக. கூடு குலைந்து குருவிகள் தனித்தனி கூட்டுக்குள் முடங்கி. கூடு குலைந்து குருவிகள் தனித்தனி
கூட்டுக்குள் முடங்கி கிடந்த காலம் கிடப்பிலோட மீண்டுமோர் வசந்த காலமாய் கோலம் மாற்றி கும்மாளம். மீண்டுமோர் வசந்த காலமாய் கோலம் மாற்றி கும்மாளம். 4 கால் ஜீவனால் விளைந்த சந்தோஷ மேகம். 4 கால் ஜீவனால் விளைந்த சந்தோஷ மேகம். குளவியாக மாறின மனங்கள் குலைந்து குலைந்து கொஞ்சின. குளவியாக மாறின மனங்கள் குலைந்து குலைந்து கொஞ்சின. இப்போ வெறுப்பே விருப்பாய் இதுவே சுகந்தமாய் மாறியது. நன்றி, வணக்கம். யார் பாக்குறாவோ? மிக நிறைவான வாழ்த்து. கவிதைக்கா விட்டு பறையில எல்லாரும் விட்டையும் வந்துட்டு மாட்டோம். நன்றி, வணக்கம். நான் அந்த வீட்டை விட்டே ஓடிடுவேன் அப்படி வந்தா. சரியில்ல அப்படி சொல்றது. ஒரு ஒன்றை எடுத்து வழங்க ஒருபோதும் இல்ல வாடு, ஒருபோதும் தூர நின்று பாக்குறதோட சரி. அப்படி வந்த அது என்னன்னா 4 நாளைக்கு தெரியாது. சிவதர்ஷிஞ்ச பக்கம் மிக நிறைவாக தொடர்ந்து மகிழ்வோடு மலரட்டும். 4 நாட்களுக்கு மிக அழகாக தூக்கி மடியில் கொஞ்சம் வரலாம். 5ஆம் நாள் அத்தனை வேலைகளும் நமதாகிவிடும். அவரை வாக்கிங் கூட்டி கொண்டு போறதுல இருந்து நாங்கள் தான். அவர் வீட்டுக்குள்ள வைக்கணும் இல்ல தானே. நாயர் வைக்கலாம், பூனை வைக்கலாம், குருவியார் வைக்கலாம், கிளியார் வைக்கலாம். எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு அப்படி அளவுட்டா காணும். எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு நாங்க குழந்தைகளை தந்தாலும் நான் அதை வைத்துக்கொண்டு பார்க்கலாம். அது ஓகே. எனக்கு இவ்வளவு அளப்பெரும் அன்பு எனக்கு இருப்பதா விட நான் ஒரு குடும்பக்காரியும் எனக்கு தெரியாவாங்க. அது எனக்கு அதை அப்படி சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன். இல்ல இல்ல வச்சிட்டு பார்க்காம இருந்ததான் குடும்பக்காரி. நீங்க ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றீங்க. அப்ப அது குடும்பம் இல்ல. இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். அந்த இடத்திலும் நான் இருந்து அது மீண்டுமான அவ்வளத்தையும் முதல்ல ஓம் என்று சொல்லி போட்டு பிறகு துன்பம் சுமக்கவும் நான் தயாராக இல்லை. இல்ல சந்தோஷமா தான் இருக்கு மாணி. ஆனால் மிகப்பெரிய வேலை இருக்கு, இன்னும் மிகப்பெரிய வேலை. மற்றது அவற்றை அழகாக குளிக்க வாத்தோ, அவற்றுக்கு தேவையானது செய்தோ, ஒரு சின்ன குழந்தை செய்தது போல அங்கங்க சின்ன நிமிஷங்கள் எல்லாம் நடக்கும். அவற்றையெல்லாம் துடைத்து கழுவி எடுத்து அவற்றை அத்தனை விளையாட்டுகளுக்கும் கை கொடுத்து நடப்பது என்பது ஒரு குழந்தை வீட்டில் வந்தா எப்படி குதூகலம் வருமோ அது போலதான் இவர்களும் வந்தாலும் அத்தனை குதூகலம் இருக்கும். அப்ப நீங்க ஒரு நேரம் தனியை விட்டுட்டா வேற போகலாது. பாக்குற இடத்த விட யாராவது ஒரு இடத்த அது பிறகு வருமட்டுக்கும் நாங்கள் பொறுப்பு சொல்பவர்கள் எல்லாம் விலகி சென்று விட இறுதியில் அந்த பொறுப்பு நாம் தான் ஐயோ இந்த பிள்ளைய விட்டுட்டு எப்படி போறது என்று யோசிக்கிற சூழல் உருவாகும். ஆனாலும் இங்கு மகிழ்வோடு சொல்கின்ற இந்த பக்கத்தை நாம் சந்தோஷமாக பார்ப்போம். அதுவும் இவர்தான் அந்த படத்தில் காட்டப்படுபவர் தான் என்றால் மிகப்பெரியவராக தெரிகிறார். கட்டி காக்கிறது கஷ்டம். என்னுடைய தங்கை வீட்டில் இப்படி ஒருவர் இருந்தார். அவரை இப்போது கொடுத்து விட்டார்கள். ஆனால் எத்தனை முறை அவர் இழுபட்டு கொண்டு ஓடுபட்டு கடைசியில போலீஸுக்கு அடிச்சு அது கொண்டு வந்து வீட்டுல கொடுத்ததும் இருக்கு. பெரிய உருவங்களாக வாங்கி விட்டால் மணி அவர்களுக்கு ஒரு நிச்சயமுமாக அவர்களை வெளியில கொண்டு போகணும். இல்லையேண்டா அவர்கள் நீங்கள் அப்படி கொண்டு போறதுக்கான சூழல் இல்லையேன்னா அவை பிறகு ஒருவேளை வெளியில போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா அவை குமுறி கொண்டு போயிடும். அவை பிறகு சொல்லு கேட்க மாட்டான். எனவே அதை மெல்ல நினைத்தபடி அழகாய் அவருடைய உருவத்தை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் பெரியவராகத்தான் தெரிகிறார். மெல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தபடி வெறுத்ததே விருப்பமாய் இங்கு விருப்பமாய் மாறிவிட்டது. தன்னுடைய 2091 பக்கத்தில் ஓடி ஆடி வளர்ந்த மக்கால ஓய்வு காண விடுவாரில்லை, சினத்தோடு வெறுப்பினையும் மனத்திலே இருந்திருந்தேன். எனக்கு வெறுப்பு இருந்தது, வீடு வாசல் நாசமா போகும் விளை. அவர்கள் என்ன செய்வார்கள், சந்தோஷத்தில் இருக்கிற அத்தனை இருக்கைகளை இங்கு விடுவார்கள். அதற்குள் அங்கு சில காலணிகள் கடிபடும், உடைகள் எல்லாம் சில விட கிளிபடும். அவர்களுடைய சந்தோஷம் வரும்போது அந்த குதூகலம் எல்லாம் எப்படி மாறும் என்பதே தெரியாதிருக்கும். விளையும் துயரம் இதனாலே எத்தனை பாடு தலையில் அடிக்க அத்தனை வாக்கம் செவி வீழா சித்தமே அதுவென வந்து சேர்ந்தது. அந்த சொத்து வந்து சேர்ந்திருக்கிறது. குழந்தை ஒன்று இல்லத்தில் குலவி மகள துயரம் விலக கூடு குலைந்து குருவிகள் தனித்தனி கூட்டுக்குள் முடங்க. குழந்தை இல்லாத வீட்டில் துள்ளி விளையாட இப்போது குழந்தையாய் வந்திருக்கிறார். தனித்தனி கூட்டுக்குள் முடங்கி கிடந்த காலம் கிடப்பில் ஓடிவிட்டது. இப்போது எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு வசந்த காலமாய் கோலம் மாற்றி கும்மாளம். இப்போது பல வீடுகளில் வாணி எல்லா வீடுகளும்
ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்தா ஒரு இடுப்புல இன்னொரு ஒருவரோடு தான் வருகிறார்கள். அதை நீங்கள் அவர் பேரை சொல்லிவிட்டு அவங்க கோபம் வந்துடும். அவருக்கு என்ன பேரை வச்சிருக்கணுமோ அந்த பேரை சொல்லி செல்ல முடியும். மகனாகத்தான் பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த உரிமையாளர்களுக்கு வருகிற கோபத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை. மீண்டும் ஒரு வசந்த இல்ல, நான் சில வேளையில் நான் சொல்லி சொன்ன பிறகு அவைக்கு வர கோபத்தை நீங்க அல்லது அவர்கள் வரும்போது அவரையும் எங்கள் வீடுகளுக்கு விசிட் பண்ணும்போது அவரையும் சேர்த்து கொண்டு வந்து மெல்ல வெளியில் கொண்டு முதல் விடுவார்கள். அவருடைய அந்த கொட்டை போட்டுட்டு வெளியில விடுவார்கள். கொஞ்ச நேரமா அவர் வெளியில இருந்து குழஞ்சு அலைகளை மெல்ல மெல்லமா அவர் வீட்டுக்குள்ள வர்ற சூழல் வேற. மீண்டும் ஒரு வசந்த காலமாய் கோலம் மாற்றி கும்மாளம் 4 கால் ஜீவனால் விளைந்த சந்தோஷ மிருகம் குளவியாக மாறின மரங்கள். இங்கு சந்தோஷ சூழலில் குலைந்து கொஞ்சின இப்போ வெறுப்பே விருப்பாய் மாறியது. அவர்கள் படுகின்ற குதூகலத்தை பார்க்கும் போது எங்களுடைய வெறுப்பு கூட விருப்பமாய் மாறி இதுவே சுகந்தமாய் நிற்க 4 கால் உயிரும் நல்லாய் கால் ஊன்றியதே. நல்லாய்க்காது ஊன்றிய அந்த அழகான பக்கம். எனவே நாமும் அந்த சந்தோஷத்தை அந்த குதூகலத்தை ரசித்து நிற்கிற சிவர்ஷிராகவனோடு இணைந்தபடி வாழ்த்துக்களை குதூகலத்தை தெரிவித்து நிற்கிறோம். ஆனால் எப்போதும் முழுமையாக ஆரம்பத்திலிருந்தே சொல்லிவிடுங்கள், யார் பக்கம் எவையெல்லாம் செய்வது, அந்த சந்தோஷத்தை பகிர்வது போல அத்தனை வேலைகளையும் பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக இறுதி வரை சந்தோஷமாய் இருக்கும். எனவே மிக மிக குதூகலமான வாழ்த்துக்கள். வெறுத்ததே விருப்பமாய் மாற வந்த விருந்தாளிக்கு புது வரவுக்கு வாழ்த்துக்கள். அவர் குழந்தை இல்லை, அவர் இளையவராய் நிற்கிறார். அவர் இளையவர்னு சொல்லலாம், பாட்டி மாதிரி பாட்டு இருக்கிறார். அவர் நல்ல திடகாத்திரமான இளையவராக தெரிகிறார். அவர் சிவதர்ஷி வரும்போது மிகுதி குதூகலத்தை பகிர்ந்து கொள்ளார். அவர் நன்றி உலகியவனோட வர, இவர் இந்த மான் கொம்போட வர செல்வி நித்யாதரவர்கள். கவிதை கூட நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். குலத்திலே பொங்கல். குலத்திலே பொங்கல் புதுமை நிலையே, நிலத்திலே மறந்து நிஜமான பொங்கல். குலத்திலே பொங்கல் புதுமை நிலையே, நிலத்திலே மறந்து நிஜமான பொங்கல். விடியலை தேடியே விரைந்திடும் வேளை, மறைந்திடும் நினைவு கரைந்திடும் பொழுது. விடியலை தேடியே விரைந்திடும் வேளை, மறைந்திடும் நினைவு கரைந்திடும் பொழுது. அட்டிலில் பொங்கல் அடிமனசு வம்பல். அட்டிலில் பொங்கல் அடிமனசு வம்பல். 1000 மலர்வு அகமும் அடங்கல். 1000 மலர்வு அகமும் அடங்கல். காலையில் வேலை கதிரவன் இல்லை. காலையில் வேலை கதிரவன் இல்லை. களிப்பினை மறந்து கழித்திடும் நாளாய். களிப்பினை மறந்து கழித்திடும் நாளாய். காலையில் வேலை கதிரவன் இல்லை. களிப்பினை மறந்து கழித்திடும் நாளாய். நன்றி, வணக்கம். நான் இப்போது பொங்கல் நேரத்தில் பார்த்தது சிலர் வெளியில் ஸ்னோ கொட்டி இருக்கிறது, வெளியில் ஒரு மேசை வைத்து பொங்கித்தான் இருக்கிறார்கள், ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு. ஆனால் அது மெல்ல யோசித்து பார்க்க, தனித்தனி வீடுகள் அது தேவைதான அந்த குளிருக்குள் நின்று அப்படி செய்வது என்பது தேவையா என்பது என்னுடைய போடணும். எனக்கு அதை விட நாம் நோயற்று இருக்கிறோம், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். வீட்டுக்குள் இருந்து அழகாக அதனை பொங்கலை செய்து நாம் தாயகத்தில் இல்லை, நாம் புலம்பெயர்வில் இருக்கிறோம். அந்தந்த சூழலுக்கு ஏற்பதானே நாம் எங்களுடைய சந்தோஷம். தாயகத்தில் எங்கள் ஊரில் இந்த வருஷம் ஒருவருமே முன்னுக்கு வாசல்ல பொங்க இல்லையா, என்னன்னு சொன்னா அவ்வளவுக்கு மழை வெள்ளமா வாசல் எல்லாம் வீட்டுக்குலாம் பொங்கி இருந்தார்களாம். சிலர் பொங்க வேலை அவர்களுக்கு அப்படி பழகினவர்களுக்கு இது என்னண்ட மாதிரியா. ஆனால் இல்ல ஊருக்குள்ள பொங்க இல்லை யாருமே, சிலர் பொங்கவே இல்லையா, வேற அவ்வளவு வெள்ளமும் மழையும். அதை விட நோய் வாய்ப்பட்டு இல்லாமல் நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், சுகமாக அந்த சூழலை எதிர்கொள்ள நம்மால் முடிகிறது, அந்த வசதி இருக்கிறது, இயற்கை நமக்கு கை கொடுத்து இருக்கிறது, நாம் உயிரோடு இருக்கிறோம். இத்தனையையும் பார்க்கும் போது நிச்சயமாக புலத்திலே பொங்கல் கூட மகிழ்வான உறவுகள் இருக்கின்றன. நாங்கள் உறவுகளை சேர்ந்து இருக்கிற சூழலுக்குள் இருக்கிறோம். இவையெல்லாம் சந்தோஷமான சூழலாக கருதுகோளாக எடுத்துக்கொண்டு இந்த புலம்பெயர் வாழ்வில் புலத்திலே பொங்கலும் மகிழ்வான பொங்கலாக நிச்சயமாக கொண்டாட செல்வி நித்யானந்தன் அவர்களையும் வரவேற்றபடி புலத்திலே பொங்கல் புதுமை நிலையே, நிலத்திலே மறந்து நிஜமான பொங்கல்.
நிலத்தினிலே மறந்து நிஜமான பொங்கல் விடியலை தேடியே விரைந்திடும் வேளை மறைந்திடு நினைவு கரைந்திடும் பொழுது. நிச்சயமாக தாயகத்தின் பொங்கல் என்பது எங்களுடைய இள வயதுகளில் நாம் குதூகலமாக சேர்ந்திருந்த அந்த பொழுதுகள். முற்றத்தில் மெழுகி அழகாக கோலமிட்டு அத்தனையும் கரும்பிலிருந்து அத்தனையும் வாழை மரத்திலிருந்து வாழைப்பழத்திலிருந்து அத்தனையும் குழியோடு கொண்டு வந்து வைத்து அத்தனை அழகாக பொங்கிய அந்த பொங்கல் என்னும் புதுப்பானை மண்பானையில் அத்தனை அழகாக பொங்கிய பொங்கல் அழகாகத்தான் இருந்தது. நிச்சயமாக அந்த நினைவுகள், அதுவும் பெற்றவர்களோடு இருந்த அந்த பொழுதுகள், எளியவர்களாக இருந்த பொழுது, வெடி சுட்டு மகிழ்ந்த பொழுதுகள் அத்தனையும் மிக அழகுதான். ஆனால் இன்று அந்த நினைவுகளை சுமந்தபடி ஆற்றிலில் பொங்கல் அடி மனசு வெம்பல் பொங்கும் போது அடி மனசு வெம்பி போகிறது. 1000 மலர்வு அகவும் அடங்கு நினைவுகள் நிச்சயமாக சூடும், அந்த பக்கங்கள் இருக்கும். ஆனாலும் இருக்கின்ற பொழுதை மகிழ்வோடு நிச்சயமாக கொண்டாட வேண்டும், கொண்டாடியாக வேண்டும். அந்த பொழுதை நாம் பொங்குகின்ற பொழுதோடு சேர்த்து இன்னும் 4 பொங்கி மகிழ்வதற்கான சூழலை கொடுத்தோமானால் அது இன்னமும் மகிழ்வான பொங்கலாக இருக்கும். எனவே காலையில் வேலை கதிரவன் இல்லை கழிப்பினை மறந்து, காலையில் வேலைக்கு போனால் தானே இந்த கதிரவன் வரவை கூட சந்தோஷமாக கழிக்க முடியும். எனவே கழிப்பினை மறந்து கழித்திடும் நாளாய். எனவே இந்த களிப்போடு மகிழ்வோடு கதிரவன் வரவை நிச்சயமாக எதிர்பார்த்தபடி நாம் வேலை செய்ய முடிகிறது. கையில் பணம் இருக்கிறது, 4 உதவி செய்ய நம்மால் முடிகிறது. எனவே புலத்திலே பொங்குகின்ற இந்த பொங்கல் நிச்சயமாக மகிழ்வான நிறைவான பொங்கலாய் அமைய மிகச்சிறப்பான வாழ்த்துக்களோடு, ஆனாலும் அதனை சிந்திக்க வைத்த செல்வி நித்யானந்தன் அவர்களுடைய வரிகளுக்கு மிக நிறைவான வாழ்த்துக்களோடு தன்னுடைய 697வது பக்கத்தோடு இணைந்திருந்தார். எப்படி புலத்தில் பொங்கல் நிகழ்கிறது, அது தாயகத்தின் நினைவுகளை எப்படி நமக்குள்ளே தருகிறது என்பதனை மெல்ல வெம்பலோடு சொன்ன செல்வி நித்யானந்தனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். கவிதை நேர ஓணும் போராட்டம் அவ்வளவுதானா கவிதை? ஜெயந்தங்கராஜ, ராணி சம்பந்த, ரஜினியன், உருத்ரேஸ்வரன், நேவிஸ் பிலிப் அவர்கள் இல்லையா வாணி வீடியோவோடு வரியில இருக்கு பாருங்க, பாக்குறோம். அப்படியானால் என்னுடைய கவிதையை தாருங்கள். மிச்ச 2-3 கவிதைகள் நினைக்கிறேன் சிவதர்ஷியின் பக்கம் போகும். உங்களுடைய பதிவில் இருக்கா? நான் அனுப்பி இருந்தேன். ஒருவேளை திருநடாமோன் அவர்கள் அனுப்பவில்லையா தெரியவில்லை. பாக்குறேன். அப்படி இல்லையானால் வரிகளாக கவிதை சொல்லி போனும் போராட்டம் ஜெயந்தங்கராஜா 9 காலை நான் நினைக்கிறேன். நான் பார்த்த போது அவர் அதை கவிதையை பார்த்திருக்கவில்லை. காலையில வேலைக்கு ஓடியாச்சு. சரி, அப்படியானா நான் கவிதையை தெரியல, மன்னிப்பட தாருங்களா. புதிதாய் ஒரு வருடம் நிமிடங்களாய் மணித்துளிகளாய் நாட்களாய் தினமும் செயல்கொண்ட திங்களாய் திரட்சியின் புரட்சியாய் நகர்ந்ததோர் வருடம். நிமிடங்களாய் மணித்துளிகளாய் நாட்களாய் தினமும் செயல்கொண்ட திங்களாய் திரட்சியின் புரட்சியாய் நகர்ந்ததோர் வருடம். நம்பிக்கை விதை விதைத்து மாற்றம் ஒன்றே மாறாதன கருவாகி முயற்சிகளின் முப்பரிமாண கோர்வையில் நாளும் இளைந்தலும் வாழ்வியல் கோலம். நம்பிக்கை விதை விதைத்து மாற்றம் ஒன்றே மாறாதன கருவாகி முயற்சிகளின் முப்பரிமாண கோர்வையில் நாளும் இளைந்தலும் வாழ்வியல் கோலம். எழுந்தவன் விழுந்தாலும் புதைவதில்லை, ஏற்றங்கள் செயல்கொள்ள மறந்ததில்லை. புதிரென வாழ் செயல்கள் மறைவதில்லை, எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதும் இல்லை. எழுந்தவன் விழுந்தாலும் புதைவதில்லை, ஏற்றங்கள் செயல்கொள்ள அவன் மறந்ததில்லை. புதிரென வாழ் செயல்கள் மறைவதில்லை, எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதும் இல்லை. அதனால் திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்காக நாம் உணர்ந்த செயல்தீட்டின் வெற்றியின் படிகளாய் தினமுமாய் விளைந்தலும் பயிரென நாளைய வழிகாட்டிகளாய் நாமே வருடத்தை வளம் கொளிப்போம். அதனால் திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்காக நாம் உணர்ந்த செயல்தீட்டின் வெற்றியின் படிகளாய் தினமுமாய் விளைந்தலும் பயிரென நாளைய வழிகாட்டிகளாய் நாமே வருடத்தை வளம் கொளிப்போம். நிச்சயமாக புதிதாய் ஒரு வருடம் வளர்கிறது. அது திட்டங்களையும் தீர்மானங்களையும் விளைத்து வருகிறது. ஆனாலும் அது நம்முடைய கைகளில் தானே மலரும் அல்லது மலராதிருக்கும். எனவே நாமே மலர வைப்போம் என்பதை கருவாக்கி
சிவதர்ஷி ராகவன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி இதுவரை இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களோடு தொடர இருப்பவர்களையும் மிக அன்பாக வரவேற்றுக் கொண்டு வாணி உங்களுக்கு நிறைவான அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி மிக அழகாக இருக்கிறது ஸ்கிரீன். எனவே அதற்கு வாழ்த்துக்களோடு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆனால் இருவர் தான் இருக்கிறார்கள். அப்ப செய்யலாமா அல்லது சார் நீங்கள் விட வேண்டுங்கள். ஆனால் சுவர்சினி அவர் காத்திருக்கிறார். எனவே அவரையும் சரி, அவரை நாங்கள் மூவரும் செய்து கொள்வோம். சரி, அவரும் போட வர. சரி, அவர் போட வர. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். பகுதி 1 நிறைவு வருகின்றது. விஜயகுரி அவர்கள் வணங்கிருந்த நேரம். நன்றி, வணக்கம். வாங்க சிவதர்ஷினி ராகவன் அவர்களே, வணக்கம். வணக்கம், இனியுற்சான வணக்கம். வீட்டுக்கு வந்திருக்கும் புது முதலாளிக்கும் எங்களது ரெண்டு பேரும் பேசுனேன் கேட்டேன். நான் உங்களை விட விஜயோரியாக்கா விட வெறுப்பா இருந்தவன். வெறும் மட்டும் 2-3 மாசமா நான் வெறும் வெறுப்பை கக்கியவள். ஆனால் என்ன சொல்லுங்க, அவர்கள் சொல்றதுதான் நாங்க சரியா. வீட்டு தலைவி எப்படி வெறுப்பா இருந்தாலும் ஆனால் அவர்கள் பிளான் பண்ணுவார்கள் தானே 3-4 பேர். அதான் நாங்க ஜெயிக்குது. அதனாலதான் கூட்டணி சேர்ந்தால் ஒண்ணும் செய்ய முடியாது. கூட்டணி சேர்ந்தா அதான் இங்கேயும் ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த பூனையை திரும்பி. ஆனால் இப்ப பூனை தெரியல. ஆனா இவர் இப்ப இந்த சுவ கிழிக்கிறது ஓடுறது வர்றது அது எதுவுமே இல்லை. அந்த போர்டிங்ல விட்டு புள்ளியில வளர்த்தால் வீட்டை வந்து அந்த பக்குவமா இருப்பினமே அதுல இருந்துட்டு குடுக்கறது சாப்பிடுறதும் சொல்றத கேட்கறதும் அப்படியான ஒரு புள்ளியா இருக்கிறாரு. அதனாலதான் என்மேனம் மாறுது. நான் நினைச்சது என்னவோ இவரை பார்த்தா இவர் என்ன விட டீசன்ட் டிசிப்ளினா இருக்கிறாரு. எத்தனை வயசு? மாதம் 2 வயசு. ஆனா அதோட தோற்றம் பெரிய இனம் தான். அதனால தோற்றம் 2 வயசு. இது யாரு தீர்மானிச்சது இவரை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு? அது மூத்தவர் தான். ஆனால் மூத்தவர் நின்றால் இவர் எங்களை நான் என்றும் திரும்பி பாரு. இவரை கண்டதும் அவரை கத்திரிப்பாரு. அவர் வந்தால் இவ வீட்டுக்குள்ள அவர் கதவத்துல வந்து வந்தால் இவர் எங்களை நாயின்னு திரும்பி பார்க்காம அவர் தனியா அந்த உலகத்திலேயே அவரோடைய போறது வர்றது பின்னால போறது. நாங்கள் என்னதான் அது வரைக்கும் நல்ல பிள்ளையா இருப்பார் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு நிறைய ஆச்சரியம். இந்த உயிரினங்களோடு பார்க்கல இப்படி எல்லாம் இருப்பினமா அநேகமான பிள்ளைகளுக்கு இப்ப என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு கதை கேட்கல ஒரு ஆசை வரும். இப்ப நான் ஒரு ட்ரெண்டிங் அது அவைக்கு அந்த தங்களை அறியாம ஒரு ஆசை உண்டது. அப்ப நாயபுனியே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு வீட்டுக்குள்ள. இவ்வளவு நான் 2 எனக்கு சரி வராது. மற்றது பாக்குறது கஷ்டம். அப்படி வெளியில எல்லாம் கூட்டி போகணும். அப்ப சரி வராது. அப்ப அன்னைக்குல இப்ப இன்னொருத்தர வீட்டை பூனை வந்தாச்சு. அப்போ போன பொழுது அங்கே பூனையை கொண்டு மடியில் வச்சுட்டாரு மாமி. அழகான ஒரு குட்டி பூனை அழகு. அப்போ அப்படி இப்படியே பார்க்கும் கேமரா எடுத்துன்னு இப்படி பார்த்து கொண்டு நின்றார். சரியா? அப்போ கொண்டு மடியில் மாமி உங்களுக்கு விருப்பமா? நான் விருப்பம். அங்கே மற்றவருக்கு நக்கல் அடிச்சு இந்த சொன்னீங்க அவங்க பூனையும் பிடிக்காது நாயும் பிடிக்காது. இங்கே பாருங்க பூனையே கொஞ்சிட்டு போறாரு. இவருக்கு ஏறிட்டுது. இவர் சொன்ன அவ தண்டை விட்டு வளர்க்கறது தான் பிடிக்காதுன்னு சொன்னவ. என்ன கடுப்பேத்துறீங்க நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதுக்கு சம்பந்தம். ஒரு வீடு இருக்கு, 4 பேர் ஒரு பக்கத்துல, இவர் தனி ஒருவர். அப்ப அந்த பூனையை வர காட்டிட்டு ஒழிச்சிட்டு அன்றைக்கு பயத்தில் சின்ன குட்டி ஒன்று அழகா இருந்தது. அப்படியே எல்லா வீட்டுலையும் இன்னொரு வீட்டுல அது கொடுமையிலும் கொடுமை என்னன்னா இந்த பறவைகளை வாங்கிட்டு சிலர் இறாக வெட்டி விடுகிறார்கள். ஏன்னா பறந்துடுமா அது கொடுமை. அப்படின்னா ஏன் வாங்க வீட்டுக்குள்ள பறக்காது. கதை போட்டுட்டீங்கன்னு சொன்னா அது சிலதுகள் வந்து இப்ப நாங்க வளர்க்கறது அது வீட்டுக்குள்ள வளர்க்குற பச்சி தான். அது வீட்டுக்குள்ளதான், அது வெளியில போகாது. இன்னொரு பிரான்ஸ் பொண்ணரும் கிளி வளர்க்குறாரு, பெரிய ஒரு கிளி. அது பாவம் என்னன்னு உரக வெட்டிட்டேன் நான். இந்த கொடுமை உங்களுக்கு தேவையாது? அது துடிச்சிருக்கும். என்ன அது நான் ஏன்னா பாதுகாப்பு காண்டி அது ஓடாம இருக்கும் பழிதான். அப்படி அதுல சத்தமண்டா அது கிளி. ஐயா சில நேரம் ராமநாத குருக்கள் ஐயா கதை கேட்கல பெருசா அப்படி. இப்ப பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டுது. வீட்டுக்கு வீடு ஏதாவது ஒன்று வச்சு வளர்க்கணும்ட்டு தாங்களாக பொருட்படுத்த செய்தால் ஓகே. சரியா? இல்ல அதுதான் என்னடா ஒரு ஆளுண்டா தானே எனக்கு கேள்வி. 4 பேரும் பொருட்படுத்தபடியா நான் என்ன செய்யறது கொஞ்சம் கோமந்தோட சத்தமா காத்தினா கடகரண்டு எல்லா வேலையும் நடக்கும். ஆனா அந்த நாய்க்குட்டியும்
என்னுடைய வாய் ஆடுது கூட என்னன்னா எனக்கு நல்ல கவனமா இருக்கிறார். நான் ஏதோ பேசுறேன்னு விளங்கிட்டு தெரியும் இல்ல விளங்கு நான் நான் நீங்க எத்தனை நினைக்கிறேன். மொழியில சொல்லுங்க. நான் தமிழ்ல கத்துறதா அந்த எவ்வளவு விளங்குது. என்ன வந்து இந்த முட்டிட்டு கோவப்பட வேண்டாம் ஒரு முட்டிட்டு பேசாம போய் இருக்கு. இன்றைக்கு இப்ப படுத்துருக்கு ஒரு சொல்லியும் இல்ல. 3 மணித்துல நான் வேலைக்கு போய் வந்து தனியத்தான் இருக்கிறேன். இருக்கிறாரா? அது எதிர்பார்த்ததை விட நாங்கள் ஏதோ நினைக்கல. ஆனா இன்னும் உண்டு. இப்ப நாங்க வீட்டை வரைக்கும் நான் அதிகமா வீட்டை வரைக்கும் இப்ப ஒரு 2-3 வருஷமா வீடு தனியா தான் கிடக்கு. கதவத்துல இருந்து தனியா வரும்போது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வெறுமை இருக்கு. இப்ப கதவத்துல கேட்கல கலகலான்ட்டு அவரே ஆக்கலை. இல்ல சந்தோஷம் தானே அது. இல்ல அது நான் எங்கட மனம் மாறுது. இப்ப நாங்க ஒரு 2 பேர் 3 பேர் சொல்றேன் தானே எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். நானும் தான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். இந்த வெறுமனைக்கு சொல்லிக் கொண்டு இருந்தேன். ஆனால் மனிதர்களுக்குள்ள இறைவன் அப்படி ஒரு இயல்பை வச்சுட்டார். ஒரு ஜீவனை பார்த்தா அது பழகினா அது வந்து நமக்கு எங்களை அதிகாது அது மாத்துது. வெறுப்ப காட்டாதீங்க. இனி கொஞ்சம் மாறணும். நீங்க தானே கட்டாசி வரைக்கும் நடக்காதுன்னு இருக்கிறார். ஆனால் இப்ப பெரியவர் யூனிவர்சிட்டி போறாரு சரியா செப்டம்பருக்கு. அவர் போனா யார் பாக்குறேன்தான் இப்ப அந்த வீட்டுல கேள்வி. ஏன்னா அவர் தான் அடுத்தவர், அவர் தான் பார்க்கணும். பாருங்க நான் இதுக்கு அம்மா சொல்றேன். நான் சொன்னேன் இப்படிதான் சொல்லுவீங்க. அப்புறம் நீங்களே அது சாப்பாடு இல்லைன்னு அதை விட அவைகளை விட இயக்கமானவை அம்மாக்களா போயிட்டு பிள்ளைகளை வளர்த்துனாங்க. பிள்ளைகள் விலகி போய்க்கு ஒரு இடைவெளி வருது. அந்த இடைவெளியை நிரப்புறது இப்ப இவதான். இல்ல உண்மையிலே வீட்டுல ஏதாவது ஒன்று சந்தோஷம் தான். அது ஒரு மாற்றம் எனக்கு தெரியுது. அலர்ஜிக்கு அதுகள் இருக்கிறார்களே கஷ்டம். இப்ப இதுகள் அஸ்மாதுகள் இருக்கிறார்கள் வீட்டை உண்மையிலேயே வைக்கக்கூடாது. அதில் முடியல் இவர்களுக்கு ஒத்து வராது. சில நேருக்கு இதனாலேயே அலர்ஜிக்கும் வந்ததாக சொல்லுகிறார்கள் அஸ்மாதுகள் தெரியல. அப்படி 2 விதமாகவும் இருக்கு. இருக்கட்டும் பாப்போம். என்ன எனக்கும் ஒரு இது அதோட ஆயுட்காலங்களும் குறைவு. அவை இப்படி ஒரு 10-15 வருஷம் தான் அவையே வாழ போயிடும். அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களும் இன்னும் அது தெரியாது. வந்துட்டார் வந்து கொஞ்சம் போராட்டத்துல வந்து சேர்ந்து ஹைமில இருந்த அந்த என்னன்னு சொல்ற சரியாக இவர்களை வழக்காட்டி அல்லது வளர்க்க முடியாம விட்ட கொண்டே அந்த ஒரு இதுல இப்ப நாங்கள் பழைய முதியோர் இல்லத்துல இருந்தோமே இவரும் தனக்குரிய ஒரு இல்லத்துல இருந்தா. அதனாலதான் எங்களுக்கு அது விலையம் அவ்வளவு பெருசா இல்லை. அதை விட எங்களை நல்ல ஒரு 2 மாசம் எங்களோட எல்லாம் கதைச்சு பேசி ஒப்புதல் வாங்கித்தான் கொண்டு விட்டுருக்கேன். அது சரியான பாதுகாப்பு முறையில் எங்களோட சுற்று வட்டாரம் எல்லாம் பார்த்து வீடு பார்த்து இவரை வளர்க்கறதுக்குரிய வசதி இருக்கா. அது எங்களை விட பிள்ளைகளை விட அவருக்கு பெரிய மதிப்பு. ஆமா வீட்டை கொண்டு வீடெல்லாம் பார்த்து எங்கட சுற்று வட்டாரங்கள் இவரை கொண்டு போக சரியான இடம் நிறைய பார்த்துதான் பேருந்து கொண்டாந்து வீட்டை வச்சு பழக்கி எங்களை வீட்டை படிக்கல எங்களை குத்து படிக்கலாம். ஒரு நாள் பயந்தா இப்ப துணி குடிச்சோம். அவ்வளவு நிறைய மாற்றம். அப்ப அங்க இருந்ததான் வாங்கி இருக்கிறீங்க. அவரு நல்லா பயிற்சி கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமா அவியல் பொதுவானவர்கள் நடக்க ஒவ்வொரு நாளுமே இப்ப ஒரு காட்டு வச்சிருக்கீங்கன்னா அவை வந்து இந்த இப்படியான நாய்களை நடக்க கூட்டிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு நாயை விட்டுட்டு காட்டை வாங்கிட்டு போயிடும். அது ஒரு பொழுதுபோக்குமே அந்த ஏரியாவில் செய்யும். அப்ப அந்த இதுல ஆனா தனியா இருக்க அவர் சுதந்திரமா இருக்கிறேன். அவருக்கு இந்த நாங்கள் எல்லாரும் கத்தி குளற கொஞ்சம் அவர் பயப்படுறேன். அதால கத்தி கொண்டு இருந்த வினை இப்ப அமைதி ஆயிடுச்சு. எனக்கு இப்ப சுதந்திரம் எனக்கு கூடிட்டு நான் எங்க போனாலும் இப்ப என்ன தேடுவார் இல்ல வேறதான் தர்றது. இவர் சாப்பிட்டாரா இருந்தாரா நடந்தாரா? இவர் இல்ல என்ன விளத்திட்டு இப்ப அவர் பக்கத்துல இருந்தா காணும். அவர் வீட்டை இருந்தா காணும். எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு விடுதலை என்றது தெரியுது. ஒரு ஈர்ப்பு தான். பாப்போம். கவலையக்கா கவி பக்கமாக செல்வோம். நீங்க நலம் தானே? சரி உற்சாகம் தானே? ஆமா ஆமா உற்சாகமா இருக்கு. சரி அவருடைய பேர் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறவர்? அவருக்கு அவியல் வைத்த பேரை தான் லூலு. லூலு 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 அவர்கள் வச்ச பேரோடய இருக்கு. மைண்டில் 15 அது இல்லாம அவர்கிட்ட பேர்ல 15 தான் இருக்கு. சட்ட ஒரு மேலே காத்துருங்க. கவலையே கடையும் ஒரு தரம் கேட்குறேனுங்க டாமோன் அவர்கிட்ட. வீடியோ வரையில வரையில வேலையும் தானே இன்றைக்கு. அவர் வரிகளோடு வாசித்திருந்தார். ஆமாம் நான் அவருடைய வரிகளை தருவேன். புதிதாய் ஒரு வருடம் என்று தந்திருந்தேன். நான் ஏற்கனவே அவருடைய வீடியோவும் பார்த்திருந்தேன். புதிதாய் ஒரு வருடத்தை பிரசவித்திருக்கிறார். அதாவது பிரசவித்த ஒரு வருடத்தை இவர் கவிக்குள்ளே கொண்டு வந்து பிரசவப்படுத்தி இருக்கிறார். நொடிகளாய் நிமிடங்களாய் மணித்துளிகளாய் நாட்களாய் தினமும் செயல் கொண்ட திங்களாய்
திரட்சியின் புரட்சியாய் நகர்ந்த வருடம். நகர்ந்த வருடம் எப்படியான மாற்றங்களை நொடியிலிருந்து நிமிடமா மாறி மணித்துளிகளாய் நாட்களாய் இப்படியாக ஒரு வருடம் எப்படி சுழற்சி முறையில அது நகர்ந்து இடம் மாறிக்கொள்ளுமோ அப்படியான ஒரு புரட்சியாய் நகர்ந்த வருடம். நம்பிக்கை விதை விதைத்து மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாதென கருவாகி முயற்சிகளின் முப்பரிமாண கோர்வையில் நாளும் இளைந்தெழும் வாழ்வியல் கோலம். எங்களுடைய வாழ்க்கை கோலம் எப்படி இருக்கிறது? நம்பிக்கை என்ற விதையிலே அது நம்பிக்கை ஒன்றை விதைத்துத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் மாற்றங்களை வேண்டி நிற்கிறோம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்றது எங்களுக்கு ஒரு கொள்கையாக இருக்கிறது. அதே நேரம் முயற்சியும் தான் முப்பரிமாண கோர்வையில் இந்த 3 விடயங்கள் நம்பிக்கை மற்றும் மாற்றம் முயற்சி இவையெல்லாம் 3 முப்பரிமாண கோர்வைகளாக கூடவை இந்த வாழ்க்கையிலே இழைந்து எழுகிற கோலமாக இருக்கிறது. எழுந்தவன் விழுந்தாலும் புதைவதை. ஆமா, இது ஒரு தத்துவமாக நாம் எப்போதும் நினைத்துக் கொள்வோம். எழுந்தவன் மீள விழுவதும் விழுந்தவன் திரும்ப எழுவதும் அது வாழ்க்கையில் நடக்கிற விடயம். எழுந்தவன் விழுந்தாலும் ஆனால் புதைவதில்லை, புதைந்து போவதில்லை. ஏற்றங்கள் செயல் கொள்ள மறந்ததில்லை. எப்பவுமே திரும்ப எழுச்சி கொள்ள வேணும் என்பதிலே மாற்றங்கள் கொள்வதில்லை. புதிரென வாழ் செயல்கள் மறைவதில்லை. எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதில்லை. எங்களுடைய வாழ்க்கை செயல்களில் புதிர்கள் வரும். அதை நாங்கள் வாழ்க்கையில் வெறும் புதிர்கள் அது மறையாது. எப்போவுமே புதிர்கள் போட்டுக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை. புதிர்களை அவிழ்ப்பதும் புதிர்களை எதிர்நோக்குவதும் மனித வாழ்க்கையின் இயல்பாக இருக்கிறது. எதையும் எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதில்லை. நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்ன பாடத்தை சொல்லி செல்கிறார், எதையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அது அப்படி எதிர்கொள்ள தவறினால் தோற்று விடுவான். இங்கே எதிர்கொள்ள தவறாதவனால் தோற்பதற்கு இடம் இல்லை இங்கே என்பதாகவும், அதனால் திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்காக நாம் உணர்ந்து செயல் தீட்டி எமக்கான திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாமே உணர்ந்து ஒரு செயல் படிவத்திலே கொண்டு வந்தால் அது வெற்றியின் படிகளாய் தினமும் தினமுமாய் விளைந்தெழும் பயிரின் எப்படி பயிர்கள் விளைந்தெழுகிறதோ அதுபோல எங்களுடைய செயல் திட்டங்கள் வெற்றி படிகளில் ஏறி நாளைய வழிகாட்டிகளாய் நாமே வருடத்தை வளங்கொழிப்போம். உங்களை வாழ்க்கையை நகர்ந்து விட்டது மறைந்து விட்டது என்பதை தாண்டி இன்னும் ஒருவருக்கு அது ஒரு வழிகாட்டியாக, இன்னும் ஒரு சமுதாயத்துக்கு அல்லது அடுத்த தலைமுறைக்கான ஒரு வழிகாட்டியாக வளங்கொழிக்கின்ற வாழ்க்கையாக அமையும். ஆகவே புதிதாய் ஒரு வருடத்தில் மீண்டும் நாங்கள் நம்பிக்கையை விதைத்து எழுகிறோம். விழமாட்டோம், விழுந்தாலும் புதியாமல் எழுந்து விடுவோம் என்று நம்பிக்கை வரிகளை கொண்டும் மிக அழகாக கட்டி அழகுபடுத்தி இருக்கிற சிறப்பான வாழ்த்துக்கள் விஜயோடி அக்கா அவருடைய புதிதாக வருடத்துக்கு சிறப்பான வாழ்த்து. அது நேரம் அபிஷா அணிந்திருக்கின்றார். ஊரில் இருந்து நினைச்சிருக்கின்றார்கள். பார்ப்போம், கடையும் போட்டுக்கொள்வார். அபிஷா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 41. தலைப்பு பொங்கல் விழா. புதிய ஆண்டே ஒரு கலகலப்பு, அதில் தைப்பொங்கல் என்பது பெரும் பரபரப்பு. புதிய ஆண்டே ஒரு கலகலப்பு, அதில் தைப்பொங்கல் என்பது பெரும் பரபரப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும், தைப்பொங்கல் என்றால் பொங்கல் இருக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும், தைப்பொங்கல் என்றால் பொங்கல் இருக்கும். முதல் நாள் வீடு சுத்தப்படுத்தும் மாரவாரம், முதல் நாள் வீடு சுத்தப்படுத்தும் மாரவாரம். அடுத்த நாள் சூரிய கதிர்கள் எட்டி பார்க்க குடும்பத்தார் கூடி பொங்கல் பொங்குகின்றோம். அடுத்த நாள் சூரிய கதிர்கள் எட்டி பார்க்க குடும்பத்தார் கூடி பொங்கல் பொங்குகின்றோம். ஒளியை தரும் சூரியனுக்கு ஒரு பொங்கல், ஒளியை தரும் சூரியனுக்கு ஒரு பொங்கல். நன்றி, வணக்கம். பொங்கல் தலைப்படுத்து அபிஷா 41வது கவிதையோடு இணைந்திருந்தார். அழகாக சொற்களை கோத்திருக்கிறார். தைப்பொங்கல் எப்படி வரும், முதல் நாள் என்ன செய்வோம், அடுத்த நாள் எப்படி பொங்கல் பொங்குவதற்கு ஆரம்பங்கள் என்ன, குடும்பம் எப்படி இணைந்திருக்கும், அதற்கு சூரிய கதிர்களினுடைய பிரவாகம் எப்படி இருக்கும். பொங்கல் என்றால் பொங்கல் இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த உற்சாகம் முதல் நாள் எப்படி வீட்டை துப்புரவு செய்து உற்சாகப்படுத்துவோம் என்று மிக அழகாக அவர் உணர்ந்து அங்கே பொங்கலிட்டதை இன்னும் எங்களை விட அவர் உணர்வாக தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நேர பார்த்து வித்தியாசமாக முற்றத்திலே பொங்கி இருப்பார்கள். நாங்கள் தான் இங்கே அடி இப்ப சொன்ன அட்டில்ல பொங்கி வட்டில சாப்பிட்டார்கள். நாங்கள் தான் அங்கே ஊர்ல இந்த முறை உள்ளு அட்டில்ல தான் மழை போல சரியா வெளியில பொங்க முடியாதான்.
மழை அதான் தெரியல. அதுதான் நாங்கள் இங்கிருந்து என்ன வேதனைப்படுறது தெரியல. முற்றம் இல்ல இல்ல சிலர் இருந்தாலும் அங்க பொங்கவே இல்லை வேணும் அவர்களுக்கு அந்த இப்படி பழகினவர்களுக்கு முற்றத்துல ஆமா ஒலிம்பெட்டு அது செய்தவர்களுக்கு எப்படி மழை விடுமென்னு பார்த்து எதிர்பார்த்திருப்பேன். இல்லைன்னா விட்டுரு. ஏன்னா கோலம் போட அந்தந்த எல்லா வசதியோடையும் வருஷத்துல ஒருக்கா பொங்கும் ஒரு போது தடவை வீட்டையும் கொடுக்குற எதிர்பார்த்திருப்பேன். வசதிகள் மாதிரி இல்லையா வேணும் நம்மளும் கட்டமழையா இருக்கும் மழை அதான் சொல்லியிருந்தேன் மழைன்னு. நான் இல்ல சில கூடுதலான இடங்கள்ல தான் அப்படி பாதிப்பாங்க எல்லா இடம். வாசல் எல்லாம் வெள்ளங்கள் சில இடங்கள் அப்படியே சனங்கள் இப்ப இதாண்டுகிறார்கள் போகிறார்கள் அப்படி இருக்கு அதுதான் சிக்கலாக இருக்கிறது. அபிஷாவினுடைய பொங்கலை நாங்களும் ரசித்தோம். பொங்கல் என்றால் பொங்கி பொங்கி கவிதை மிக சிறப்பாக வந்திருந்தது. பொங்கல் என்றால் அங்கு என்னென்ன இருக்க வேண்டும் என்று நீங்களும் பொங்கினீர்கள் அபிஷா. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கவிதையை தொடர வேண்டும். 41வது வரிகளோடு மிக அழகாக அதையும் வாசித்திருந்தார். எங்கும் தடக்கல் இல்லை, இந்த வரிகளிலுமே சிக்கல் இல்லை. நல்ல கவி நடைகள் இருந்தது. கவி நடையோடு வந்திருந்த மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். உங்கள் வரிகளையும் ஒரு முறை பொறித்து விடுங்க. நாளைக்கு நீங்க பதிகிற வரிகள். நன்றி. வரி இல்ல வளமையா அவர் பதிகிறவர். ஆனா இன்று இல்லை. 15 தெரியல லேட்டா பார்க்கிறேன். இல்ல அப்படியே இப்ப மூவர் இருக்கிறாரு நினைக்கிறேங்க. ஆஸ்திரேலியா வர வசந்தாக்கா மற்றும் வசந்தாக்கா இருக்கிற வசந்தாக்கா தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. சரி பார்ப்போம். நான் நேற்று இந்த சொல்லை வாயில உச்சரிச்சன் ஏதோ தெரியல. இவர் கவிதைக்குள்ள வந்தது விடியலும் வெற்றியும். விடியலும் லெஸ்பியன் என்று போட்டிருக்காரு. சரி பார்ப்போம். விடியலும் வெற்றியும். விடியலும் வெற்றி மாத்த இருக்குமோ? அத மேலின் சொல்லி இப்படி வந்து இல்ல இங்க இருக்கு விடியலும் வெற்றி தான் கவிதை. அப்புறம் கிளிப் பண்ணிக்கிட்ட வருது. ஆமா இல்ல அதான் விடியலும் வெற்றி அந்த சொல்லு உண்டு. இல்ல அது டைப் பண்ணக்குள்ள பிழைச்சு போயிருக்கலாம். மாறிட்டு லெஸ்பியன் நான் அதான் யோசிச்சேன். வசந்தாக்காவா இப்படி இல்ல நான் இல்ல இந்த சொல்லு நான் நேற்று ஏதோ யாரோட கதைக்கு இந்த வார்த்தை வந்த வசந்தாக்கா இந்த சொல்லு கவிதைகளை கொண்டான்னு அது மாறி வந்துட்டு வெற்றியும் இல்ல அதுவும் சரியா தான் சொல்லதான் அடிபட்டுருக்கு. சரி பாப்போம் என்ன வசந்தாக்கா என்ன நடந்துட்டு தலைப்புக்கு அந்த பெட்டிக்குள்ள ஏதோ மாறி வந்துட்டு. விடியலும் வெற்றியும் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். அறுவடை தருகின்ற கதிர்நாட்டின் அச்சாணி உழவனின் உழைப்பாற்றல். அறுவடை தருகின்ற கதிர் நாட்டின் அச்சாணி உழவனின் உழைப்பாற்றல். பாறைகள் பிளந்தும் பயிர் செய்வான் படும் பாட்டிலே வியர்வையின் வெற்றி வரும். பாறைகள் பிளந்தும் பயிர் செய்வான் படும் பாட்டிலே வியர்வையின் வெற்றி வரும். காளையும் ஏறும் கைத்தடியாய் கடும் கோடையில் கூடி பயிர் செய்து வாடிடும் உயிர்கள் பசிபோக்கும் வண்ணத்து ஓவியன் கமக்காரன். காளையும் ஏறும் கைத்தடியாய் கடும் கோடையில் கூடி பயிர் செய்து வாடிடும் உயிர்கள் பசிபோக்கும் வண்ணத்து ஓவியன் கமக்காரன். ஆண்டிலே முதற்திங்கள் அரும்பி வரும் ஆதவன் உழைப்பிற்கு நன்றி தரும். ஆண்டிலே முதற்திங்கள் அரும்பி வரும் ஆதவன் உழைப்பிற்கு நன்றி தரும். பாரெல்லாம் பகலவன் மூலதனம். பாரெல்லாம் பகலவன் மூலதனம். பசுமையின் வளத்திற்கு பேர் உபயம். பசுமையின் வளத்திற்கு பேர் உபயம். சீர்பெறும் செதுக்கலில் உலகமயம் சிறப்புற விதைக்கின்ற கதிரவனே. சீர்பெறும் செதுக்கலில் உலகமயம் சிறப்புற விதைக்கின்ற கதிரவனே. வெற்றியும் விடியலும் ஆதாரம் நன்றிகள் செப்பிடும் தைப்பொங்கல். வெற்றியும் விடியலும் ஆதாரம் நன்றிகள் செப்பிடும் தைப்பொங்கல். நம்மவர் பண்பாட்டு முதற்திங்கள் ஞாயிறு தாங்கிடும் விடியலிலே நம்பிக்கை பெறுவது நானிலமே. குன்றுக்கு விளக்காய் ஒளி தருமே. குன்றுக்கு விளக்காய் ஒளி தருமே. குவலைய செம்மலின் திருநாளில் விடியலும் வெற்றியும் ஆதாரம் அவனியின் வாழ்வுக்கு ஒளிக்கோலம். விடியலும் வெற்றியும் ஆதாரம் அவனியின் வாழ்வுக்கு ஒளிக்கோலம். விடியலும் வெற்றியுமாக இணைந்து வருகின்ற எங்களுடைய அறுவடை திருநாள் அல்லது எங்களுடைய பண்பாட்டு பொங்கல் திருநாள் மிக சிறப்பான வரிகளுக்குள்ளே அணி சேர்த்திருக்கிறது. அறுவடை தருகின்ற கதிர்நாட்டின் அச்சான். இந்த உழவனின் உழைப்பாற்றல் எப்படி இருக்கிறது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாறைகளை பிளந்து கூட பதப்படுத்தி நிலத்தை பண்படுத்துகிறான். பண்படுத்தித்தான் அந்த வியர்வையை சொரிந்து உழைப்பை நல்கிறான். அதே நேரம் அதற்கு கைத்தடியாக பக்கத்தடியாக காளையும் உதவி செய்கிறது. ஏறும் கைத்தடியாய் உதவி புரிய கடுங்கோடையில் கூடி அங்கு சுட்டெரிக்கின்ற வெயில் அதிலே அவர்கள் ஒவ்வொருவரும் வியர்வையை சிந்தி வேலை செய்கிற போது உண்மையில எங்களுக்கு சுகமாக இருந்து நாங்க பசி வந்தோன்னு சோறு சாப்பிட்றதான் தெரியுதான். அந்த நெல்லோ அரிசி எப்படி விளைகிறது, இவ்வளவு
ரத்தம் உண்மையில எனக்கு கிட்டடியில நான் ஒரு உலகமனை அனுபவம் பார்த்த போது அந்த தொட்டாச்சு நீங்க முள்ளுகள் அதே நேரம் அந்த வயலுக்குள்ள இறங்கி தண்ணி கட்டைகள் எல்லாம் காலை கீறி நிகம் எல்லாம் கலந்து விட்டதாக சொல்லி கொண்டிருந்தேன். அதே நேரம் வெயிலுக்குள்ள உரத்தையோ பசலையோ தலையில தூக்கி கொண்டு ஓடும் பொழுது அந்த வெயிலுக்குள்ள கத்தி கத்தி அவ்வளவு வெளியால் வெம்மையா சூட்டால் தாங்கள் கத்தி கத்தி ஓடுவதாகும். அப்ப ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது அவர்கள் அவ்வளவு ரத்தத்தையும் வியர்வையும் இவ்வளவு வேதனையையும் சுமந்துதான் அந்த உழைப்பை வயலுக்குள்ளே போடுகிறார். அப்படி போடவும் நாங்கள் சோறை சாப்பிட்டு மிச்சம் கொட்டுகிற போது அளவுக்கு அதிகமாக குப்பை கூடையிலேயே கொட்டுகிற போதெல்லாம் அது யோசிச்சு பார்க்கிற போது பெரும் சிக்கலான வலியும் வேதனையும் தான் உண்மையில. ஆனால் அதான் இந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுட்டு இல்ல அதுதான் ஐயா சொல்ற தண்ணி எங்க வருதுன்னு பார்க்காத நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இதாண்டாது. நாங்கள் சாப்பாடை கொட்டும் பொழுது பார்த்தேதான் ஆகணும். இது பின்னணி இப்படி வருது. சின்ன பிள்ளைகளுக்கும் பழக்க வேண்டிய விஷயம் கொட்டக்கூடாது. அது அளவா சாப்பிடுங்க, விருப்பம் இல்லையோ அதை விட்டுட்டு இன்றைக்கு வேற சாப்பிட இல்லாட்டி தண்ணியை குடிச்சிட்டு பழக்க முடியா கூடி விடலாம். இது வீட்டை அதிகமாக பார்த்தால் அதிகமான தினங்கள் செய்கிற போதோ கோயில்கள்லயோ பார்த்தால் ஒரு கொஞ்சம் சாப்பிட கொண்டு கொட்டுகிறது. அதுதான் அதுல ஒரு சிக்கல். இதுல அதிகமான அம்மாக்கள் சொல்றது புள்ளியல் மிச்சம் விட்டது கொட்டக்கூடாண்டு சாப்பிடுதான் எங்களுக்கு உடம்பு வச்சது. இப்ப அண்மையில 2-3 பேர் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மிச்சங்களை சாப்பிடுத்தான் இப்ப நாங்கள் சமைக்கிறது இல்ல, ஏதோ அதை இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். என்றால் எங்கட உடம்பு வைக்காத அளவுக்கு நாங்க கொஞ்சமா போட்டு கொடுத்துட்டு தானே. அது அதே நேரம் வாடிடும் உயிர்களின் பசி போக்கும் வண்ணத்து ஓவியன், அழகான வரிகள். வாடிடும் உயிர்களின் பசி போக்கும் வண்ணத்து ஓவியன் கமக்காரன். அந்த கமக்காரன் எவ்வளவு ஒரு அழகான ஓவியனாக இருக்கிறான் என்று அவன் பசி, ஒரு பசி என்ற விஷயத்தை விளக்குவதாக உலகத்திலேயே ஒரு பெருங்கூடுமை பசிதான். அதை தாண்டித்தான் மற்ற எந்த செல்வமும் செல்வாக்கும் எந்த விடயங்களுமே பசி வந்தால் மற்ற எதுவுமே எங்களுக்கு அன்முன்னு பறந்துடும். என்னதான் நீங்க பெரிய கோடீஸ்வரனா மில்லியன் இல்ல எந்த பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வயிறு ஒரு சான் பசி எடுத்தது என்றால் உங்களுக்கு எல்லாமே மறந்து களைச்சு விழுந்துடும். ஆகவே அந்த வாடிடும் உயிர்களின் பசி போக்கும் வண்ணத்து ஓவியன் கமக்காரன் என்று கமக்காரனுக்கு ஒரு அழகான அடைமொழி அழகா சேர்த்திருக்கிறார். ஆண்டிலே முதல் கிழமை அரும்பி பெறும் ஆதவன் உழைப்புக்கு நன்றி தருவார். அந்த நன்றி தருகின்ற ஒரு தன்மையாக ஆதவனுடைய உழைப்புக்கான ஒரு நன்றி தினமாகவும் காரெல்லாம் பகலவனுடைய மூலதனம் தான். இந்த பூமியிலேயே அதிக மூலதனம் போட்டிருப்பது சூரியன் தான் நினைக்கிறேன். அந்த அளவு தூரம் ஒளி கொடுத்து உலகுக்கே ஒளி கொடுக்கின்ற மூலதனமாக இருக்கின்ற பகலவனுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த நாளிலே பசுமையின் வளத்துக்கு பேருபயம். இன்று யார் உபயம் என்ற ஆலயத்திலே இன்று பூசைக்குரியவர்களை யார் பணம் காட்டுகிறார்கள். அது மாதிரி இந்த பகலவன் தான் உலகத்துக்கே உபயம் செய்கிறார். அவன் கொடுக்கிற ஒளியாலதான் அன்றைய உபயமே எங்களோட வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் சிறப்புற விதைக்கின்ற கதிரவன் வெற்றியும் அதனுடைய விடியலும் அவனுடைய ஆதாரமாக இருக்கிறது. நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு திருநாள் தான் எங்களுடைய தைப்பொங்கல். எங்களுடைய பண்பாட்டின் முதல் திங்களாகவும் ஞாயிறு தாங்குகின்ற விடியல்ல நம்பிக்கை பெறுவது. இந்த கதிரவனுடைய வரவாலே இந்த நாளிலமும் ஒரு நம்பிக்கையை பெறுகிறது. இன்று ஒரு 10 நிமிஷம் 10 இன்று ஒரு 10-11 மணி வரைக்கும் சூரியனும் இல்லை வெளிச்சம் இல்லை. நேற்று வந்தது இன்று வரையில். ஆனால் 2 முடிவோடு சொல்லிட்டு நம்ம எங்களை ரெஸ்டாரண்ட்ல வந்து பஞ்சியா இருக்கு, நித்திர தூங்குது, அந்த வாழ்க்கையை விடியாதமாயிருக்கு. ஏன்னா அந்த காலநிலை சூரியன் இல்லாத காலநிலை ஒரு மப்பு மந்தாரம் வாழ்க்கையை மாத்தி விடுது. அப்போ சந்தோஷம் இல்லாத தன்மையா இருக்கும். ஆமா அதுதான் அவர்கள் வேலைக்கு திருப்பி போகணும். அப்ப அவர்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு சோம்பலாகவும் தங்களை திரும்ப நித்திர கொள்ள வேணும் போல அப்படியான ஒரு சோம்பலை தருகிறார். ஆகவே அந்த சூரியன் வராவிட்டால் வாழ்க்கையில தொடர்ந்து வராம விட்டால் அது வாழ்க்கையே எங்களுக்கு இருண்டுதான் போய்விடும். ஆகவே இந்த குன்றிலே விளக்காக ஒளி தருகின்ற குவலிய செம்மலின் திருநாள். இந்த வரியும் மிகச் சிறப்பாக குன்றுக்கு விளக்காய் ஒளி தரும் குவலிய செம்மலின் திருநாளில். ஆகவே விடியலும் வெற்றியும் ஆதாரமாக இருப்பது அவனியில் வாழ்வுக்கு ஒளிக்கோலமாக இருப்பது இந்த சூரியன். அவருக்கான நன்றியை செலுத்தும் நாளாக எங்கள் பண்பாட்டு திருநாள் எத்தனை சிறப்புகளை பொருந்திய உழவனையும் கதிரவனையும் பெருமைப்படுத்தி பயிர் விளைவித்து பசி போக்குகின்ற அந்த செயல்பாடுக்கான நன்றி தெரிவிக்கும் பொங்கல் விழாவை பொங்கலை விடியலும் வெற்றியும் என்று தலைப்படுத்தி வசந்தா ஜோதிசன் அவர்கள் மிக சிறப்பாக தந்திருந்தார். வளமை போல அழகான வரிகள், ஆணித்தரமான வரிகளாக இருந்தது. வாழ்த்து. நன்றி. தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வரியில் இருக்கின்றார்.
அவர் இன்று வீடியோவில் தெரியலையா? வீடியோவில் தரையில் சரி சரி. பதிவுல போட்டிருந்த மாதிரி காணொலி பதிவுல போட்டிருந்தனே, அனுப்பியிருந்தனே. இல்லை வர இல்லையே, ராத்திரியே போட்டுட்டேன். போகிறவங்க பார்க்குறேன் ஒரு தரம். முகப்பு யாரு நடாமனவர்கள் போட்டீங்களா? நடாமனவர்கள் போட்டதா? ஆமா, நடாமனவர்களுக்கு தான் போட்டிருந்தேன். வளமையான போன கிழமை போட்ட மாதிரியே போட்டேன். ஓகே ஓகே இருக்கு போடுறேன். ஓகே இருக்குதா? நானும் இப்பதான் வந்த மணி. சரி போடுறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆமுக உறவுகள், திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்கள் கவிதைகள் படைப்பவர்கள், கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் மேவிஸ்திரி. கவி இலக்கம் 383. பொங்குது பொங்கல், பொங்குது பொங்கல். விடியலிலே வயல் நாடி அந்தி சாயும் பொழுதுவரை ஆலையிலே அகப்பட்ட கரும்பெனவே உடல் வருந்த. விடியலிலே வயல் நாடி அந்தி சாயும் பொழுதுவரை ஆலையிலே அகப்பட்ட கரும்பெனவே உடல் வருந்த. நெற்றியிலே துளிர்க்கின்ற வியர்வையுமே முத்து முத்தாய் நெற்பயிரில் உதிர்ந்திடவே. நெற்றியிலே துளிர்க்கின்ற வியர்வையுமே முத்து முத்தாய் நெற்பயிரில் உதிர்ந்திடவே. வளர்ந்த பயிர் கொத்தனவே முற்றி வர, வளர்ந்த பயிர் கொத்தனவே முற்றி வர. புதுப்பானை எடுத்து புத்தரிசி அதிலிட்டு ஆவின் பால் சேர்த்தங்கே பொங்கி வர படைத்திடுவார். புதுப்பானை எடுத்து புத்தரிசி அதிலிட்டு ஆவின் பால் சேர்த்தங்கே பொங்கி வர படைத்திடுவார். நன்றி பொங்கல் கதிரோனுக்கே, நன்றி பொங்கல் கதிரோனுக்கே. படித்தவர்கள் பதவியிலே உயர்ந்து வாழ பால் பொங்கல் பொங்குகின்றார் நெய்மணக்க தித்திப்போடு. படித்தவர்கள் பதவியிலே உயர்ந்து வாழ பால் பொங்கல் பொங்குகின்றார் நெய்மணக்க தித்திப்போடு. உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும், உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும். எளியோர்க்கு அமைதி மனதில் பொங்கிட வேண்டும். உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும், எளியோர்க்கு அமைதி மனதில் பொங்கிட வேண்டும். நன்றி, வணக்கம். அழகாக தந்திருந்து அவருடைய படத்தையும் பார்த்தேன். மிக சிறப்பாக அழகாகத்தான் இருக்கிறது. சாரி போட்டோ அதே நேரம் பின்னால ஓகிட்ஸ் பூக்கள் எல்லாம் அழகா இருக்கிறது. முதல்ல வீடியோ காட்சியை ரசிக்கும்படியாக இருக்கிறது. அவங்களுடைய கவி வாசித்த விதமும் மிக சிறப்பாக இருக்கிறது. விடியலிலே வயல் நாடி பொங்குது பொங்கல் தலைப்படத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 383வது வரிகளோடு இணைந்திருக்கிறார். விடியலிலே வயல் நாடி அந்த சாயும் பொழுது வரை ஆலையிலே அகப்பட்ட கரும்பெனவே உடல் வருந்த. எப்படியான உழவரின் வாழ்க்கை அது. அதிகாலையிலே போக முடியும், கருக்கல்லே போக 2 பேர்கள் கலப்பை கொண்டோ அல்லது அதுக்குரிய பொருள் என்று நாங்கள் அதிகமாக பார்த்தது சினிமாக்கள்லே தான் நேர பார்த்ததுன்றது குறைவு. ஆனால் எனக்கும் அந்த சின்ன வயதிலே பார்த்த அனுபவம் இருக்கிறது. வயல் இல்லை, ஆனால் தோட்டம் செய்தவர்களை. ஆனால் இந்த வயல் செய்தவர்களை பார்க்கிற அனுபவங்கள் எங்களுக்கு குறைவு. எங்கள் பக்கத்தில் வயல் குறைவு, ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அது நல்ல சூரியன் வெறமுனமே அவர்கள் வெளிக்கிட்டு போடணும், களை இல்லாமல் வேலை செய்யணும்ன்றதுக்காண்டி. ஆக விடியலிலே வயல் நாடி போய் அந்தி சாய்ந்து திரும்ப இருட்டு வெறும் வரை இருட்டு அவர்கள் உழைத்து அந்த வெயிலுக்களை நின்று கொண்டு போறது சாப்பிட்டு பல சோபத்தோ அவர்கள் அதில் சாப்பிட்டு அந்த அந்தி சாயும் வரும்போது அவர்கள் ஆலையில் அகப்பட்ட கரும்பென அவன் உடம்பு அப்படி பிழிஞ்சு அவ்வளவுக்கு வேர்வையெல்லாம் சிந்தி களைச்சு போய் வருவார். அப்படி வரும்போது வந்து விட்டு அவர்களுக்கு தூங்குன்ற போது அடுத்த நாள் திரும்ப எழும்பணும். அதை நினைச்சு கொண்டுதான் படுப்பார்களாக. நெற்றியிலே துளிர்க்கின்ற வியர்வை முத்து முத்தாய் நெற்பயிரில் உதிர்ந்திட. அதாலதான் நெல் அப்படியே முத்து முத்தா விளையுதோ. உழவனுடைய வியர்வை முத்துக்களால் தான் நெற்பயிர் கூட முத்து முத்தாய் விளைகிறதோ என்கிற அளவுக்கு உங்கள் ரசனையும் நீங்க சொன்ன விதத்தை பார்க்கிற போது எனக்கு அப்படி தோன்றுகிறது. பயிரிலே உதிர்ந்திடவே நெற்பயிரிலே வியர்வை உதிர்ந்திடவே வளர்ந்த பயிர் கொத்தெனவே முத்தி வர. அந்த வியர்வைகள் கொத்தாக உதிர்கிற போது
அவற்றை பற்றி பிடித்து அதில் இருந்து முத்துகள் விளைகிறதோ. ஆகவே இதை நெல் கதிர் நெல் முத்து என்று சொல்வதை விட உழவனின் வியர்வை முத்து தான் அரிசி என்று சொல்லலாம், நெல் என்று சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு அவன் பட்ட பாடுகள் அது. புது பானி எடுத்து புத்தரிசி அதிலிட்டு இந்த புதிய அரிசியிலே தான் உழவர்களுடைய பொங்கல் சரியான பொங்கல் முறை என்றா அதுதான் அவர் சொல்வார். புதிய பானியில அரிசி எடுத்து முதல் நெல் எடுத்து அரிசி ஆமா முதல் அரிசியை எடுத்து கதிரவனுக்கு கொடுத்து படைக்கிறது ஒரு விஷயத்தை செய்கிற போது அது அந்த உணர்வு சில பேருக்கு அந்த நன்றி உணர்வு. இப்ப நாங்க உண்ட கொடுக்குற போது பாருங்க, ஒரு நல்ல ஒரு பொருளை கொடுக்குறேன்னு வைங்க, அவர்கள் உடனே அதை போட்டு காட்டுவார்கள் எங்களுக்கு, அல்லது அதை சாப்பிட்டு காட்டுவார்கள். ஏனென்றால் நீங்க தர்றது எங்களுக்கு அது திருப்தியா இருக்கிறது அந்த செயல்பாடுகள். அத மாதிரி நாங்கள் கதிரவனை நீ தர்றதுக்கு நான் உனக்கு முதற் படிக்க உனக்கு எடுத்து தருகிறேன், நீ அதை அனுபவிச்சு கொள்ள உனக்காக படைக்கிறோம் என்ற அந்த நன்றி கடன் முதல் நெல் எடுத்து கதிரவனுக்கு கொடுக்கிறார்கள். அதுபோல படித்தவர்கள் பதவியிலே உயர்ந்து வாழ பால் பொங்கல் பொங்குகிற நெய் மணக்க திதி விட. இது என்ன சுயநலமா? படிச்சவே இன்னும் நாங்க பதவியில தக்க வச்சுக் கொள்வதற்காக பொங்குறோம், அது என்ன விஷயம் எனக்கு விளங்கல. நெய் மணக்க திதி போட சில வேளை அவர்கள் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் தான் இந்த சக்கரை பொங்கல் நெய் விட்டு முந்திரி வத்தெல்லாம் போட்டு தித்திப்பாய் பொங்குவார்களோ என்ற ஒரு விஷயத்தை நான் இதுல சும்மா சொல்லுவேன். நீங்க அதைத்தான் நினைச்சொல்லினீங்களா அல்லது வேறு ஏத்தம் இருக்கிறதா? படித்தவர்கள் பதவியில உயர்ந்து வாழ்வதற்கு இந்த சக்கரை பொங்கல், அதாவது அந்த நெய் முணக்க வர்ற பொங்கல், சர்க்கரையில நெய் முணக்க. உழவரோடு உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும். உழுவோரும் உழைப்போரும் உயர்ந்திட வேண்டும். எளியோர்க்கு அமைதி மனதில் பொங்க வேண்டும். அந்த அந்த உழவர்கள் தான் எளியவர்களாகவும், எளியோர் என்பது அதாவது வசதிகள் வாய்ப்புகளிலே அல்லது செல்வத்திலே கொஞ்சம் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய உழைப்பு பெரும் செல்வமாக இருக்கிறது. இவர்கள் மனதிலே பொங்கல் பொங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொங்கல் வரிகளை இணைத்திருக்கிறீர்கள். அந்த உழவர்கள் அதிகமாக பார்த்தால் கஷ்டப்பட்டவர்களாகத்தான் இருப்பார். களத்திலே கையிலே இருக்கிறதை எல்லாம் கலட்டி கொடுத்துத்தான் முதல்ல அதான் இப்ப கஷ்டமா இருக்கிறாரு பாவம், மழைக்கு எல்லாம். அது அப்ப அந்த சில வேளை கவலையா இருக்கும். நாங்க சொல்லுவோம் சூரியன் மழையையும் வெயிலையும் கொடுக்கிற சூரியன் ஆதவனாலே நாங்கள் விளைகிறது நெற்பயிர் என்று. இம்முறை நிறைய பகுதிகளில் ஒரே மழையும் வெள்ளமாக இருக்கிற போது அந்த மனநிலை எப்படி இருக்கும் அந்த உழவர்களுக்கு? கதிரவனை பேசவன மட்டும் தோணுமா என்ன எனக்கு தெரியல அப்படி. ஏன்னா அவ்வளவு தூரம் அவர்களுடைய வாழ்க்கை மங்கி போயிருக்கிறது. ஏன்னா நல்லா விளைஞ்சு அதை விற்கிற போது அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள் தங்கள் நாட்டிலேயோ என்னவோ. நம்பித்தான் செய்யறது, இதை நம்பித்தான் நிறைய விஷயங்களை செய்ய வலிக்கிறது. அது கிடைக்காத போது, வயல்களில் செழிக்காத போது அல்லது சேதமடைகிற போது அந்த உழவென்ற மனநிலை இவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கும் என்றதையும் இந்த பொங்கல் நேரத்தில தான் நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை போய் மறந்து போய் போடுவோம். ஆனால் இந்த பொங்கல் அவர்களுடைய மனநிலையை அவர்களுடைய நிலையையும் கூட எங்களால் புரிந்து கொள்ள வைக்கிறது. உலகமே திரும்பி பார்த்த ஒரு முறை அவர்கள் நிலையை யோசித்து பார்க்கவில்லை. அவர்கள் சரியான கூலி கிடைப்பதில்லை, சரியான இடத்துல சந்தப்படுத்த முடிவதில்லை, ஏமாற்று தரகர்கள் மூலம் ஏமாற்றப்படுகிறார்கள். நிறைய விஷயங்கள் அவர்கள் பக்கத்திலும் இருக்கிறது. ஆகவே இந்த அவர்களுடைய உழைப்பு இவ்வளவு தூரம் அழகாக நெற்றியில துளைக்கின்ற வியர்வை நெற்கதிர்களாக அப்படியே முத்தி வருகிறது. அதுக்கான அந்த நன்றி உணர்வுகள் எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து வந்தீர்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, பொங்குது பொங்கல் உங்கள் கவிதைகளால் எங்கள் மனங்களிலும் பொங்கி சில வார்த்தைகள் கூட வந்துட்டு பரவாயில்லை. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி நன்றி. படித்தவர்கள் பதவியை நாங்க அதை எழுதுனது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இங்க அங்கத்தே மக்களுடைய கஷ்டத்தை உணராம பொங்குறோம், பாலை போடுறோம், சர்க்கரையை போடுறோம், நெய்ய ஊத்துறோம், பிளம்ஸ போடுறோம், வாசனை திரவியங்களை போட்டு பொங்குறோம். எங்களுக்கு அங்குள்ள மக்களுடைய இது தெரியல. ராத்திரி ஒரு செய்தி பார்த்துருந்தேன். அங்க உள்ள மக்கள் தண்ணியில வெள்ளத்துல பயிரெல்லாம் அழிஞ்சதால அதுக்கப்புறம் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். அழிஞ்சதால அதுக்கு படுற கஷ்டங்கள், அந்த 10 நாள் இருக்கத்தக்கதாக அந்த அறுவடைக்கு தயாராக இருக்கிற அந்த கதிர்கள்லாம் வெள்ளத்துல மூழ்கி போய் இருக்குது. அவர்களுடைய மனம் என்ன பாடுபடுது என்ன. அப்ப நாங்க இங்க பொங்கிட்டோம், நல்லா சர்க்கரை பால் வெள்ளம் நெய்யெல்லாம். அதுக்கும் படித்தவர்களுக்கு சம்பந்தம் இல்லையே. இல்ல அதுதான் அந்த படித்தவர்களே அவர்கள் உழைக்கிறவர்கள் அங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. நாங்க இங்க வசதியா வாழ்றோம், நாங்க இங்க அந்த கஷ்டத்தை உணராம இங்க நாங்க பொங்கிட்டோம்.
அது எனக்கு அந்த நேரத்துல அது அப்படியே நினைப்பு திரும்பவும் படித்தவர்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல பொங்கலுக்கு அவரிடம் நாங்கள் வசதிப்பட்டவர்கள் என்ன உங்களை செழிப்பாக செய்கிறார்கள். அதனால மறுபக்கத்தை நினைப்பது இல்ல, அதுக்கும் படித்தவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை தானே. இப்ப நீங்க அந்த காலம் பாத்தீங்கன்னா எங்கட ஊர்ல நான் சொல்றேன் உதாரணத்துக்கு, இந்த பெரிய பணக்காரராக இருந்தவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள் தான். என்னென்றால் வயலால தான், வயல் தான் அங்க முதல். அதற்கு பிறகுதான் பிள்ளைகள் படிப்பித்து பிள்ளைகள் ஒவ்வொரு தொழில்களில் இருக்கிறார்கள். இப்போ அப்போ அவர்கள் தான் அப்போ படிக்காமலேயே அவர்கள் இந்த தொழில் செய்தவர்கள் பெரிய ஊர்ல முதலாளி என்ற பேர்ல இருக்கிறவர்கள் தான். இந்த முதலாளி போடியார் அப்படி என்று சொல்லி நிலங்களை வைத்து பொங்கலோட படித்து படிக்காத சம்பந்தமே இல்லை, அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுல இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். இப்போ வசதி படைத்தவர்கள் எல்லாம் மிஷின்கள் கொண்டாந்து நல்ல மிஷின்கள் எல்லாம் கொண்டாந்து செய்யும் போது தாங்கள் இப்போ மருந்து பம்மலால் அடிச்சா தங்களுக்கு கஷ்டங்களும் கூட தங்களால செலவழிக்க முடியாது. தாங்களே கூலியாக்களை வைக்காமல் அதுக்குள்ளே இறங்கி வேலை செய்யறதால அப்ப அந்த விளைச்சலும் நிறைய எடுக்க முடியாது. வருகின்ற அவர்கள் எப்படியான உபகரணங்களை பாவிக்கிறார்கள், எளிமையானவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அப்ப அந்த வருமானங்களும் அப்படித்தான் வந்து கொள்ளும். கிராமப்புறங்கள்ல இன்னுமே மாட்டு வண்டியில தானே அதை எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு திரிகிறார்கள். என்ன மாட்டு வண்டிகள்ல இப்பயுமே சில பகுதிகள்ல அந்த குறைஞ்சு விட்டது மாட்டு வண்டி எல்லாம் இப்ப குறைஞ்சிட்டு வந்துட்டுது. நம்ம இந்திய பகுதிகளெல்லாம் பாருங்க இப்ப அங்கே ஓரளவு அப்படித்தான். இன்னும் ஒரு காணொளி பார்த்தேன், உண்மையில சரியா கண்கலங்க வைத்தது. எப்படி என்றால் இப்படி உழவி எல்லாம் வயலெல்லாம் வெட்டி இதை எடுத்துட்டு போறதுதான் நெற்கள் எடுத்து போய்க்கல. இப்போ மிஷினில் போய்க்கல அந்த சில நேரங்களில் கொட்டுப்பட்டு போகும் அரிசி நெல் அதுகள். அதை பொறுக்கி எடுப்பதற்கு கியூல நின்றார்கள். எனக்கு நான் ஊர்ல இதை பார்க்க இல்லை, ஊர்ல அடுத்த ஊருக்குலாம் இதை போட்டிருந்தேன் அந்த காணொளி. இப்படியே மக்கள் இருக்கின்றார்களான்ற மாதிரி. என்னன்னா எங்களுக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் அந்த நெற்கள் நிறைய கொட்டுப்பட்டு போகும். அது சில நேரங்கள்ல வைக்கோல் அது அப்ப அதை எடுக்கிறதுக்கு அங்கே கியூல நிக்கிறார்கள். அந்த மண்ணுக்குள்ள அதுத்தையும் எடுத்து அதை புடைச்சி எடுத்து இப்படியும் மக்கள் உண்மையில பார்க்கும் பொழுதுதான் எனக்கு இப்படியும் இருக்கிறார்கள் மக்கள். நெல்லு மட்டும் இல்ல வாணி, அந்த சோள கதிர்கள் இருக்குதான, சோளங்கள்ல இந்த கம்ப கழிவுகள் கம்பங்கள் எல்லாம் கொண்டு போவாங்க, அந்த மாட்டு வண்டிலாம் கொண்டு போவாங்களாம். அது கொட்டுப்பட்டு போகும்போது அந்த கம்பை புறக்கிறதுக்கு இருப்பாங்களாம் ஏழை மக்கள். அதை எடுத்து கொண்டு போய் அதை துப்புரவாக்கி அதை பதப்படுத்தி அதை சமைச்சு அன்றாடம் சாப்பிடுற மக்களும் அங்க இருக்கிறாங்களாம் இந்தியாவுல. அப்படி நாங்க அந்த கஷ்டத்தை உணராமத்தானே நாங்க இங்க வசதி வாய்ப்புகளோட இருந்து கண்டு இவ்வளவுதான் ஆடம்பரமா செய்விக்கிறோம் இங்க இல்லையா? அங்கத்தைய மக்களும் சரியான கஷ்டத்தோட நேற்று பார்த்தப்பதான் சரியான கஷ்டமா இருந்தது. விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கிற கதிர்களை தான் நெல் தண்ணிக்குள்ள போனா அந்த மக்களோட மனம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனைப்படுறேன்னு இந்த மக்களுடைய மனம். ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு வட்டிக்கு வாங்கியிருப்பார்கள், கடனப்பட்டிருப்பாங்க. அந்த அடிக்கடி தற்கொலை பண்ற இயலாமையின் முடிவிலே அப்படி நடக்கும். நாங்க சும்மா சோற சாப்பிட்டு இருக்கிறோம், அவர்கள் படுற கஷ்டம். நாங்க சோறுல விதமாக இந்த அரிசி பிடிக்காத அந்த அரிசி அது வாங்கி கொட்டினோம் சமைச்சோம், அது சரியில்லை கொட்டினோம் அப்ப நாங்க அப்படிதான் சொல்றோம். ஆனா அந்த அரிசியை விதைக்கிறது அவங்க என்ன பாடுபடுறாங்க அந்த உழவர்கள். சரி, நிறைவாக கங்கா ஸ்டாலி அவர்கள் இருக்கிறார் வரியில். வாசிக்கிறீங்களா? நன்றி. தரேன். கங்கா ஸ்டாலி அவர்கள் வருகின்றார். புத்தாண்டு இன்றைய கவிதை தானே, புத்தாண்டு பிறந்தோடு வர. சரி, புத்தாண்டு பிறந்தது, புதிய மகிழ்ச்சி உலா, மக்கள் மனதில் மிக்க மகிழ்ச்சி. புதிய மகிழ்ச்சி உலா, மக்கள் மனதில் மிக்க மகிழ்ச்சி. பழைய சோகம் களைந்து புதிய உதயம் தோன்றுகிறதென. பழைய சோகம் களைந்து புதிய உதயம் தோன்றுகின்றது என்ன. ஆரவாரம் அள்ளி வழங்க சோமவாரம் மெல்ல நகர. ஆரவாரம் அள்ளி வழங்க சோமவாரம் மெல்ல நகர. தைத்திங்கள் பிறந்தது தைமகளும் வந்துவிட்டாள். தைத்திங்கள் பிறந்தது தைமகளும் வந்துவிட்டாள். தரணியெல்லாம் மகிழ்ச்சி தனம் தானியம் அள்ளி வழங்கிடுவாள். தரணியெல்லாம் மகிழ்ச்சி தனம் தானியம் அள்ளி வழங்கிடுவாள். அல்லலின்றி தொல்லையின்றி அகமகிழ்வாய் வாழலாம் அன்பு பெருகிட. அல்லலின்றி தொல்லையின்றி அகமகிழ்வாய்
வாழலாம். அன்பு பெருகிட ஆசை அருகிட. சுற்றம் சேர குதூகலமாய் சேர்ந்து வாழலாம். சுற்றம் சேர குதூகலமாக சேர்ந்து வாழலாம். அன்பு பெருகிட ஆசை அருகிட. இல்லை மற்றது என்னென்ன, சுற்றம் சேர குதூகலமாக சேர்ந்து வாழலாம். இப்படி எத்தனை எத்தனை வண்ணக் கனவுகள், இப்படி எத்தனை எத்தனை வண்ணக் கனவுகள். கனவுகள் மெய்ப்படுமா? மெய்ப்பட வேண்டும். கனவு மெய்ப்படுமா? மெய்ப்பட வேண்டும். எண்ணங்கள் கனிய வேண்டும், வாழ்வில் ஏற்றம் வேண்டும். எண்ணங்கள் கனிய வேண்டும், வாழ்வில் ஏற்றம் வேண்டும். இயற்கை உதவ வேண்டும், உழவரும் சேற்றில் கால் வைக்க வேண்டும். இயற்கை உதவ வேண்டும், உழவரும் சேற்றில் கால் வைக்க வேண்டும். மக்களும் பசி பட்டினியின்றி வாழ வேண்டும். மக்களும் பசி பட்டினியின்றி வாழ வேண்டும். புதிய ஆண்டில் புதிய பாதை தெரிய வேண்டும். புதிய ஆண்டில் புதிய பாதை தெரிய வேண்டும். தடைகளெல்லாம் விலக வேண்டும். புதிய வாழ்வு மலர வேண்டும். மாந்தரும் மனம் மகிழ வேண்டும். சோகம் களைந்து தாகம் விடுத்து புதிய வாழ்வு சிறக்க வேண்டும். புதிய பாதை தெரிய வேண்டும். தடைகள் எல்லாம் விலக வேண்டும். புதிய வாழ்வு மலர வேண்டும். மாந்தரும் மனம் மகிழ வேண்டும். சோகம் களைந்து தாகம் விடுத்து புதிய வாழ்வு சிறக்க வேண்டும். நன்றி வணக்கம். தந்தவர் கங்கா ஸ்டாலி அவர்கள். நன்றி வணக்கம். கங்கா ஸ்டாலி அவர்கள் புதிய ஆண்டிலே என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்றார். புதிய பாதையெல்லாம் பழைய பாதையில தான் புதிய ஆண்டு ஒன்று பிறந்திருக்கிறது. 2 மாதம் போக இந்த அதுவும் ஒரு பழைய பழசா வந்துடும். ஆமாம். ஆகவே அந்த புத்தாண்டு பிறக்கிறதுன்றது, அந்த புத்தாண்டு பிற அந்த அண்டு இருக்கிற மகிழ்ச்சி 2 நாள் கழிக்க எங்களுக்கு இது வளமையானதுதான் என்று எல்லாம் அந்த புத்தாண்டு பிறக்கின்ற ஒரு நாள் 2 நாள் அமளி துமளியாகத்தான் இருக்கிறது. மக்கள் மனங்களிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பழைய சோகங்கள் கலைந்து புதிய உதயம் தோன்றுகிறது என்று ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். புதிய ஆண்டு பிறக்கும் போதெல்லாம் நல்லா நடக்கும், அதெல்லாம் மாறிவிடும் என்று. ஆரவாரம் சோமவாரம் நகருகிற போது தை திங்கள் பிறந்து விடுகிறார். தை மகளும் மெல்ல காலடி எடுத்து வைத்து விடுகிறாள். எங்கே தரணி எல்லாமே ஒரே மகிழ்ச்சி. எல்லோருமே இன மத வேதம் இல்லாமல் எல்லோருக்குமே அது முதல் மாதமாக புது ஆண்டிலே புது மாதமாகத்தான் பிறந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவள் நிறைய எதிர்பார்ப்பு நாங்கள் வச்சிருக்கோம். தனந்தானியம் கொடுப்பாள். அலியங்கள் ஐயர் எல்லாம் சொல்லுவேன் தனந்தானியம் அது எல்லாம் எல்லாமே கிடைக்க வேணும் என்று சொல்லி மந்திரங்கள் சொல்ற மாதிரி நாங்களும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். தனம் தானியம் எல்லாம் எங்களுக்கு தருவாள். அல்லல் இன்றி தொல்லையின்றி நாங்கள் வாழலாம் என்று. ஆனால் இது அல்லலும் தொல்லையும் அதையெல்லாம் நாம உருவாக்கி கொள்வதும் இருக்கிறது. சிலது நமக்காக காத்திருக்கிறது. அது எப்படியும் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்துதான் சேர போகிறது. ஆகவே அல்லலின்றி தொல்லையின்றி மகிழ்வாய் வாழலாம். எப்படி என்றால் அன்பு பெருகிட ஆசை அருகிட. ஆசையை குறைக்க வேண்டும், அப்பதான் நல்லா வாழணும் என்று மெல்ல சொல்லுகிறார். ஆனால் அன்பு பெருகிற போது அன்பு பெருகிறது புக்கப்பம் யாராவது உங்களுக்கு அன்பு பெருகி இருக்கிறதா அல்லது குறைஞ்சிருக்கிறதா? காலம் போக அன்பு எங்களுக்குள்ளதான் அன்பு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கடக்கிற போது அந்த அன்பிலே ஏதாவது மாற்றம் அதிகமா பெறுகிறது, ஏதாவது ஒன்று இருக்கிறதா? ஆனால் ஆசை அருகினால்தான் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கலாம் என்ற அது உண்மைதான். நாங்கள் எங்கள் எதிர்பார்ப்பை குறைக்கிற போது கொஞ்சம் கவலைகளும் கொஞ்சம் குறைவாக இருக்கு. நிறைய எதிர்பார்த்தத்தை நாங்க அவை குறைக்கிற போது எங்களுக்கு கவலை கூடிக்கொண்டு இல்ல. இப்ப பல வீட்டாளு சொல்லப்படுது மிருகங்கள் வந்த மிருகங்கள் அக்கறையும் ஆசையும் இப்ப தங்கள் இல்லாம போகுது. இல்லாம இருக்கின்ற என்ன காரணம் என்றா எங்களுக்கு திருப்பி யாராவது கதைச்சா பேசினா எங்களுக்கு முரண்பாடு எதுங்க உயிரினங்கள் நாங்க தடவி கொடுத்தா சிவனேன்னு அதை தடவி அதோட செலவழிக்கிற நேரத்தை விட இப்ப தங்களோட போயிருக்கிற நேரம் தடவுற நேரம் எல்லாம் குறைஞ்சு போச்சுட்டு சொல்லி பகடிக்கு சொல்லிட்டார்கள். அதான் உண்மையும் போலாம் தெரியும். அதுதான் உண்மையும். ஏன் எல்லோருமே மிருகங்களை நாடி இப்போ உலகம் மாறுகிறது சோனியை தவித்துட்டு அது நான் எனக்கு திட்டல போய் ஆருக்கன் போய் அள்ளி வைக்க போதா கொள்ளி வைக்க போதா எதுவுமே செய்யாது. எங்களை பற்றி என்ன பேச போகுதா குறை சொல்ல போதா ஏன் இப்படி போறா அப்படி போற அது சென்ற வாழ இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஆசை வரும்போது தரவும் கோவம் வரும்போது விரட்டுவோம். அது பேசாம இருக்கு. அதமா எல்லாரும் இருக்க முடியாது. அதனால எங்களுக்கு நான் நினைக்கிறேன் எல்லோருக்குமே அந்த உயிரினங்களோடு ஆசை அன்பு பெருகி கொண்டு தங்களுக்குள்ள குத்து வரும். குத்துப்பாட்டு நடக்கும். இப்ப இங்க 2 பேர் இருக்கணும். அன்றைக்கு ஒருவர் கத்தி கொண்டாரு சரியா கூட்டுக்கலாம். அப்போ நான் டிவியை பார்த்து கொண்டு வந்தேன். எனக்கு அது சும்மா விளையாடுதுண்டு ராவுக்கு உடனே விளையாங்கிட்டு 2 பேரும் சண்டை பிடிக்கணுமாமான்ட்டு சரியா. அப்போ ஒருவருக்கு ஃபோன் பைத்தியம்.
அப்படியே நீங்க போனை வச்சிருந்தீங்கன்னா வந்து இருந்து என்னதான் விளங்குறன்னு தெரியல, அப்படியே இருந்து இல்லையோ அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன். வந்து அப்படி போனா உடனே விளங்கும், லேப்டாப்னா உடனே விளங்கும். அதுல போய் இருக்கு வண்டிக்கு மவுசை தட்டுது இப்படி இப்படி தானும் இப்படி இந்த மவுசோட இப்படி பார்த்து கொண்டே இருந்தார் லேப்டாப்ல. அப்ப பிறகு பார்த்தா எட்டி பார்த்தா என்ன சத்தம் வேண்டாம், போன்ல இருந்துட்டு போய் ஏதோ நடந்துட்டுது, அம்மாட்ட அதுக்கு கொத்தி விட்டுட்டுது, அதுல ரத்தம் வருது பாவம். அது எப்போ கொத்தி தான் அடிதான் வாங்குறது வரையிட்டு. அப்போ இங்கே நடக்குது பேச்சு, தமிழ்லாம் நடக்கும், தமிழ்லாம் கதைக்கிறது, இப்படி செய்யக்கூடாது, நோ அப்படி இப்படி இப்படி நிற்கிது, அது விளங்கிட்டுது பேச்சு நடக்குது. இப்படி இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொத்தத்தை திரும்பிட்டு பேச்சு நடக்குதாட்டு. அதை நான் சொன்னேன், என்னதான் நாயோ பூனையோ குருவியோ அதுகளுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குத்தானே. அப்ப பேச இருக்கு அவைகளுக்கு அந்த எங்களை மாதிரி பகுத்தறிஞ்சு பேச தெரியாத 5 அறிவுகள் அவைகளுக்கும் 5 அறிவுகள் இருக்குத்தானே. இவர்கள் அந்த அன்புல குழஞ்சு கதைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உடனே அதுக்கு விளங்கும், இது தங்களுக்கு ஏதோ ஒன்றுதான் நடக்குதுன்னு சொல்லி விளங்கும். அதற்கு இப்ப 2 கிலோ தான் எங்களுக்கு நாய் வந்து பக்கமா சொல்லுவேன், ஒரு நாய் என்னென்ன செய்யும். ஆனா நாம் தொட்டது பழையனது நேற்று மட்டும் தானே, என்ன நேற்று தான் தனியா நிக்குது, நேற்று மட்டும் தான் அவரை பிடிச்சது அதுல வெளியில விட்டது. அது வரைக்கும் எனக்கு பிடிவாதான், நான் சொன்ன மாதிரியே செய்ய மாட்டேன், நீங்களே கொண்டு வந்தீங்க நீங்களே வேற மாதிரி அந்த ஒரு விவாதத்தில். ஆனால் ஒரு தரம் இல்லையென்றால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களுக்கு அது செய்தே ஆகணும். சாப்பாட்டையும் வச்சா சரிதானே. மற்றது வெளியில கொண்டு போறது அவங்கள கிளீன் பண்றது அது அவங்கள செய்ய பண்ணுங்க. அதுதான் அந்த இடையில ஒரு கவலையில விட்டுத்தான் எடுக்கணும், இல்லையென்றால் அவையிலும் அந்த வீட்டுக்குள்ள ஒன்றும் செய்ய மாட்டோம், வெளியில கொண்டு போனாத்தான் அவருக்கு ஒன்றுக்கு 2 இன்னுண்டாலும் அவங்களுக்கு நான் அவசரமா கொண்டு போய் எங்கள் காணியில் அவங்க பின்னால கொண்டு போறேன். சும்மா அவருக்கா மோப்பம் பிடிச்சிட்டு பேசாம தான் வந்து படுத்துட்டு இருக்கிறார், ஒண்ணுமே செய்யல, காலையில விட்டபடியே தெரியல. அப்ப இவர் சொல்றாரு, கங்காஸ்ராணி அவர்கள் அன்பு பெருகிட ஆசை அருகிட சுற்றம் சேர குதூகலமாக சேர்ந்து வாழலாம் என்கிறார். இப்படி எத்தனை கனவுகள், அந்த கனவுகள் எல்லாம் மெய்ப்படுமா, மெய்ப்படுமான கேள்வி கேட்டு மெய்ப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் கனிய வேணும். முதல்ல நாங்க மெய்ப்படுமா என்று யோசிக்கிறோம், அதுக்கு பிறகு அதற்காக உழைக்கிறோம். வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும், இவை எல்லாவற்றுக்கும் இயற்கை எங்களுக்கு உதவ வேண்டும். அப்ப ஒவ்வொரு விஷயமும் மெல்ல மெல்ல நகர்வதாக இருந்தால் அங்கே கொண்டு வந்து இயற்கையின் பக்கத்துல இயற்கையும் உதவி செய்ய வேண்டும். உழவரும் சேற்று கால் வைக்க வேண்டும், மக்களும் பசி பட்டினியின்றி வாழ வேண்டும். உழவர் எல்லோருமே வெளிநாட்டு முகத்திலோ அல்லது உத்தியோகத்துக்கோ போய்விட்டால் சேற்றிலே கால் வைக்க மாட்டோம் என்றால் அப்ப பசியை படி தீர போறது செயற்கையான அரிசியும் செயற்கையான முட்டையுமாகத்தான் வாழ்க்கை கெதியில முடிந்துடும். உங்களுடைய வாழ்க்கையும் வந்து வருத்தங்களும் நோய்களும் என்று மாறிக்கொண்டுதான் போகிறது. ஆகவே உழவரும் சேற்று கால் வைக்காவிட்டால் எங்கள் வாழ்வு எப்படி மாறிவிடும் என்கிற ஒரு நிலையும், மக்கள் பசிபட்டினியின்றி வாழ வேண்டும். ஆகவே புதிய ஆண்டில் புதிய பாதை தடைகள் எல்லாம் விலகி புது வாழ்வு மலர மக்களும் மகள வேண்டும் என்று சோகங்களை களைந்து வாழ வேண்டும் என்று அதை தாகம் எடுத்து நான் நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் அல்லது எங்களுக்கு அது வேணும் இது வேணும் என்ற அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் அவற்றை விடுத்து ஒரு புதிய வாழ்வு நமக்கு திறக்க வேண்டும் என்கிறார். இதுல நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது, சிலது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகிறது. ஆனாலும் ஒரு புதிய ஆண்டிலே வளமையான எதிர்பார்ப்பு தான் இவை அனைத்தும். ஆகவே புதிய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக தன்னுடைய வரிகளை தந்திருந்தார் கங்கா ஸ்டான்லி அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பொங்கலிலே நிறைய புதிய ஆண்டிலே புதிய மகிழ்வுகளை நாங்கள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நன்றி. ஆமாம், கவிதை காணொலி இருக்கு, ஒரு முறை அதை இணைத்து விடுவோம். தட்டு கொடுத்து தந்துட்டீங்க தானே, அதை இணைச்சிட்டு. வணக்கம். கவிதையுடன் இரா விஜயகௌரி. புதிதாய் ஒரு வருடம், நொடிகளாய் நிமிடங்களாய் மணித்துளிகளாய் நாட்களாய், தினமும் செயல்கொண்ட திங்களாய் திரட்சியின் புரட்சியாய் நகர்ந்ததோர் வருடம். நொடிகளாய் நிமிடங்களாய் மணித்துளிகளாய் நாட்களாய், தினமும் செயல்கொண்ட திங்களாய் திரட்சியின் புரட்சியாய் நகர்ந்ததோர் வருடம். நம்பிக்கை விதை விதைத்து மாற்றம் ஒன்றே மாறாதென கருவாகி, முயற்சிகளின் முப்பரிமாண கோர்வையில் நாளும் இளைந்தெழும் வாழ்வியல் கோலம். நம்பிக்கை விதை விதைத்து மாற்றம் ஒன்றே மாறாதென கருவாகி, முயற்சிகளின் முப்பரிமாண கோர்வையில் நாளும் இளைந்தெழும் வாழ்வியல் கோலம். எழுந்தவன் விழுந்தாலும் புதைவதில்லை, ஏற்றங்கள் செயல்கொள்ள அவன் மறந்ததில்லை.
புதிரென வாழ் செயல்கள் மறைவதில்லை, எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதில்லை. எழுந்தவன் விழுந்தாலும் புதைவதில்லை, ஏற்றங்கள் செயல்கொள்ள அவன் மறந்ததில்லை. புதிரென வாழ் செயல்கள் மறைவதில்லை, எதிர்கொள்ள விளைந்தவன் தோற்றதும் இல்லை. அதனால் திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்காக நாம் உணர்ந்த செயல்தீட்டின் வெற்றியின் படிகளாய் தினமும் தினமுமாய் விளைந்தலும் பயிரென நாளைய வழிகாட்டிகளாய் நாமே வருடத்தை வளம் குளிப்போம். அதனால் திட்டங்களும் தீர்மானங்களும் நமக்காக நாம் உணர்ந்து செயல்தீட்டின் வெற்றியின் படிகளாய் தினமும் தினமுமாய் விளைந்தலும் பயிரென நாளைய வழிகாட்டிகளாய் நாமே இவ்வருடத்தை வளம் குளிப்போம். நன்றி, வணக்கம். சரி, நன்றி. சாட்டி தந்துருந்தீங்க. சரி, கேட்டவர்கள் ஒரு முறை உறுதிப்படுத்தலாம். வணக்கம், வாங்க. எல்லாம் பூக்கத்துக்களா இருக்கணும், என்ன தெரியும், எல்லாரும் பூக்கத்துகள். நீலம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இருக்கிற பூவை தேமா தேமா தேமாதான். அப்ப நீங்க எல்லாம் தேமாதான். பூ ஒன்று பேர்கள் வித்தியாசப்படுது. எங்கள் ஊரில் அலரி என்றுவோம். அது எங்களுக்கு அலரிப்பு என்ன உண்டு, அது காயோட இருக்குமா, ஒரேஞ்சோட கிட்டத்தட்ட ஒரே கள்ளி இனங்கள் மாய்த்த இலைகள் ஒடித்தா பால் வரும். அந்த கிட்டத்தட்ட குடும்பங்கள் ஒன்றுதான். ஆனால் பூக்களைக்கு பேர் வேறுதான். சரி, நான் வாணி. கொஞ்சம் பேர் நீங்க வாணி அணுவீங்க. எங்களோட சொந்தம் கஜு கடவுளே. இல்ல 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 இல்ல, இது பெரிய மரம். பெரிய அந்த பெரிய மரத்துல வர பூ அது என்ன பேர் சொல்றது? நாங்க அலரி அண்டுவோம், அவங்க தேமாட்டு சொல்றதா. அலரியா? அலரியா? நீங்க அலரி 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 மரமா? அலரி வந்து வேற இலை எல்லாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? கேள்வி எனக்கு தெரியல. இது எங்க வீட்டுல இந்த மரம் நிக்குது, இந்த இலையோட. இந்த இலை நீங்க பேர் சொல்றீங்க அதுக்கு? அப்ப பேர் இல்ல. இல்ல இல்ல, அதுக்கு பேர் சொல்லல. உங்களோட வீட்டை நிக்குதுன்னு சொன்னீங்க. எங்களோட வீட்டுல உலரி எடுத்து விடுங்க, விட்டா நமக்கு கணக்க வரும். சரி, இது தேமா. அலரியில மஞ்சள், ஆரஞ்சுல ஆரஞ்சு இருக்கு, இதுவும் இருக்கு. ஆமா, அது அது ஒரு மெல்லிய இலை நீளம். அது மெல்லிச. அந்த நீங்க சொல்ற அலரி மெல்லிச மெல்லிய போகும். இது இந்த அலரி திக்கான இலையும் திக்கான. அது நாங்க விரலுக்குள்ள கொடுக்குறது. இப்படி ஒண்ணு மீளக்கற மீளவடிக்க அந்த பூவை இப்படி கழுவுறோம். அது மாதிரிதான். எங்கட வீட்டுல அங்க நிக்குது இந்த மரம் ஊர்ல. ஆனா அலரி அலரி வந்து இலை வித்தியாசம், அது வேற மாதிரி. ஆமா ஆமா, இது பூமாலை கட்ட நல்ல மாலைக்கு நல்ல அகலமான மாலையாவும் அகலமான இதுல மாலை கட்டுறது அதிகமா புடுங்குவார்கள். எங்களோட பக்கத்துல மாலை கட்டுவது எங்களோட மரமெல்லாம் மொட்டையாத்தான் இருக்கு. காலையில 6 மணிக்கே வந்து மொட்டை அடிச்சுட்டு போடினா அது சின்ன கொத்தா இருக்கு, குட்டி நல்ல மனமா இருக்கும் நந்தியாவட்டை. சரி, நாங்கள் உங்கள் நேவிசா கவலையில படத்தை காலையில அங்க என்ன ஓகிட்ஸ் ஓகிட்ஸ் நினைக்கிறது. அது போன வருஷம் எடுத்த படம், இப்ப புது படம் இல்லை, பழைய கவிதைகளோடு இணைந்தவர்கள் செல்வி நித்யானவர்கள். வணக்கம். வணக்கம் சிவதர்ஷினி. வணக்கம் வாணி. நானும் கவிதைகளை கேட்க முடிஞ்சது. ஆனால் கவிதையின் கவிதை நீங்கள் திரும்பி வாசிக்கும் பொழுது நான் சாப்பிட போட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள 2 கவிதை காதெல்லாம் இருந்திருக்கேன். காதுக்குள்ள போடாமல் போயிட்டேன், அதால கேட்க முடியல. அப்புறம் திரும்பி வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம் கவிதை கவிதைக்கு அதை கேட்டேன். மிக சிறப்பா இருந்தது. நேவிசக்காவின் கவிதையும் கேட்டிருந்தேன். எனக்கும் அந்த டவுட் இருந்தது, நீங்களே கிளியர் பண்ணிட்டீங்கள். படிக்கிற பணக்காரன் அதுகள் எல்லாம் பொங்கலுக்கு இப்ப நாங்கள் இங்க போடுற எல்லாம் தாயத்துல படிக்கவனும் போடுறான், படிக்காதவனும் போடுறான், ஏழையும் போடுறான், பணக்காரனும் போடுறான். ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கத்திலுமாக அங்க இன்னும் விசேஷமாக எல்லாமே போட்டு இங்கே பழைய பானையிலையும் பழைய சருவத்திலையும் சட்டியிலையும் போங்குற, அங்க புது பானை புது அடுப்பு இல்ல, அது புது அடுப்பு வாங்கி வாங்கி கல்லடுப்பு வாங்கி வச்சு அதை பாதுகாத்து வச்சு போங்கினான்.
தெரியல நாங்களெல்லாம் முந்திக்க அடுப்பு செய்கிறது மண்ணில அந்த சின்ன வாளிக்கு சின்ன குட்டி வாளிக்குள்ள 3 தரம் களிமண்ணை செய்து போட்டு காய வைக்கிறது. நீங்க செய்யறதா? நீங்க செய்த ஒரு 3 தரம் அந்த வாளியால குப்புற கொட்டிட்டு மெழுகுறது. அது 1 மாசத்துக்கு முன்னமே நல்லா இறுகி அழகாவும் இருக்கு. புது அடுப்பு, அது புதுசா. நாங்க புது கல் எடுத்து செய்யறது, அடுப்பு செய்யறது. இந்த நேரங்கள்ல கூட ஊர்களுக்கெல்லாம் நிக்கணும் பாப்போம். இந்த நேரங்கள் உலக வச்சு கோலம் போடுறது எல்லாம் உங்களோட ஊர்ல இல்ல இல்லையா? நான் உலக வச்சு நல்ல வடிவா சதுரமா வரும். கோடமெல்லாம் போட்டு 4 பக்கம் தடி தோரணம் எல்லாம் அதெல்லாம் செய்வாரு. கரும்பெல்லாம் வச்சுதான் பானை செய்யறது. அதெல்லாம் சரியான குறைவு. இப்ப செய்யற இப்ப இதுக்கு போடணும், 3 ஊர்ல போடணும். இல்ல இப்ப படம் எடுத்து போட வேணும், அதுதான் முக்கியம். அதான் முக்கியம். இப்ப என்ன பப்படத்தை நாங்க காணல மாதிரி பப்படமும் கீரையும் பருப்பையும் வச்சு போடுங்க. இதை பார்த்து நான் என்ன செய்யறது? ஐயோ கடவுளே, அதுதான் பொங்கினத பொங்கலை போட்டு அதற்காகவே பொங்கினார்கள். படம் போட வேண்டும் என்பதற்காகவே பொங்கினார்கள் என்பது. பொங்கி படைச்சு போட்டு இது அப்பாவுக்கு படைக்கிறேன், இது அம்மாவுக்கு படைக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரியும் இழுத்திருத்தி இதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் வர போட்டு தெரியாம இருந்துடக்கூடாது. ஏன் செய்யறாடோ மலையரங்க இல்ல. சரி, எல்லோருக்கும் கவிதை எழுதுன எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நாயன் நானும் பார்க்கக்கூடிய உங்களோட நாயன் சும்மா தமிழ் எழுதுதான். நான் பகுதி என்னண்டா அன்றைக்கு காய்ச்சி கொட்டுகள் ஒருத்தர் கேட்டேன். கடைசி மருமகள் என்ன செய்யறான்னு கேட்டேன். பக்கத்துல தான் தம்பியை தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ அவர் நல்லா வழியாக சொன்னார், உடுமாத்தி கொண்டிருக்கிறோம் அப்படியே உடுமாத்திரா மச்சான்ட்டு. நான் சொன்னேன் இல்லை கடைசி மச்சான் அவரோட பேரை சொல்ல வந்து தாத்துட்டு கடைசி மருமகள் ஏன்டா அவருக்கும் பொம்பளாம பேர் மேப்பிள் கரடா இலையை வச்சிருக்கிறேன் பேர் மேப்பிள். அப்போ நான் சொன்னேன் இல்லை கடைசி மருமகள்டா இப்போ வந்திருக்கிற புது மருமகள் உச்சத்துக்கு ஒரு டவர் சொன்னேன். நான் ஒழுங்கா தானே நின்ட்டேன், நீங்கள் என்ன உச்சத்துக்கு அவரை கண்டேன். நான் ஒழிக்க என்ன கண்டேன் அதை ஒழிக்குது, அவரை கண்டேன் நான் இதுக்குள்ள உங்களுக்கு 4வது மறுபழுது அப்படி பேராக போய் நான் ஏற்றி போட்டு வாடுறது பூரக்குட்டி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நாயின் கதையை நாய் அது சொன்னான் லூலு அப்பா அவர் அந்த அந்த ஆறறிவண்டு சொல்லலாம் அவரே அந்த 5லும் பார்க்க அவருக்கு இன்னும் கொஞ்சம். நான் வளமையா தொடவே இல்லை, 3 நாள் சிலிம் வந்து 2 கிழமை தொடவே இல்லை. நேற்று மட்டும் சரி என்ன செய்யறாரு பாப்பா 2 சின்ன சாப்பாடு எடுத்துக்கொண்டுகிட்ட போய் இருக்க சொன்னேன். சடாரண்டு இருந்தார் பட் திருக்கடுமன நான் இது சொன்னதா சடாரண்டு இருந்தார். கையை குழந்தா தூக்கி இப்படி வச்சேன். உண்மையில நான் ஆச்சரியப்படுவேன். அந்த 2 சின்ன சாப்பாட்டுக்கு இதுதான் நன்றியா, இதுதான் இதை நாங்க கேட்டுக்கொள்ளோம். நானே 2 சாப்பாடு குட்டி சாப்பாடு தான் கொடுத்தேன். அப்ப என்னண்டு அப்ப நாங்கள் அது பக்கத்துல இருக்கும்போது மனுஷன் நாங்கள் மாறாம என்ன செய்யணும், அதோட வண்டி சாப்பிட்டு அவர் போட்டார். அப்ப இனியொரு அங்காலே ஒரு சைவர் போட்டு 20 சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களோட பெட்டுக்கே வந்து பக்கத்துல போய் இல்ல செட்டிக்கு ஏற மாட்டாரு, குசினிக்குள்ள போக மாட்டாரு. அப்படி பழக்கினீங்கன்னா ஓகே பிரச்சனை இருக்கு. அதுதான் செட்டில ஏற மாட்டாரு, குசினி வாசல்ல காவல் நிப்பர். நாங்க இப்ப இது இப்ப இங்க தாயத்துல வளர்க்குற மாதிரி வைக்கல தானே, குளிரும் தானே வெளியில. இல்ல அவரு நாங்கள் வரவேற்பறையில அவர் இருக்கிறார். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கையை போட்டு அவர் இருக்கும் வெளியில. வெயில் காலம் வந்தா சில வெளியில உலக வருதுன்னா நான் வெளியில கொண்டு போய் கொண்டு வரணும். ஒரு நாளைக்கு 2 தினம் நாங்க எல்லாரும் கொண்டு வரணும். ஆனா வீட்டுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே படுத்திருப்பாரு அந்த அந்த பெட்டுக்குள்ளேயே. ஆமா இப்ப எனக்கு பக்கத்துல நான் படுத்துருக்கேன். இப்ப இவ்வளவு சாமான் நமதுகளுக்கு உண்மையில பார்க்க ஆசையா இருக்கு. பிள்ளைகளுக்கும் இப்ப அப்படி வரையில சாமான் தொட்டில் மாதிரி எல்லாம் வந்திருக்கு ஆட்டுறதுக்கு. அது படுத்து படுத்திருக்கேன். குலையல் இல்லை இந்த சத்தம் போடாம. ஆனா வீட்டுக்கு வரைக்கும் ஒரு பெல் அடிச்சுட்டு வந்தா பேசாம இருப்பேன். சில வேலை திடுக்கிட்டு குலைக்கிறோம். இப்ப நான் அவக்கண்ட கதை வத்துறதா அவர் கொஞ்சம் பயப்படுறேன். எங்கட வீட்டுலயும் எங்களோட கடைசி தங்கச்சி வச்சிரு வளர்க்குறோம். அவ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 நிக்கும். 7-8க்கு மேல குட்டிகள் போட 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 தாயகத்திலே அதிகம் வச்சிருக்கலாம். போட்டா இல்ல இங்க நாங்கள்
அவர் மிஞ்சினதான் நாங்க சாப்பிடுறோம். அவருக்கு கொடுத்து மிச்ச காசுல தான் நாங்க சீக்கலாம் உங்களுக்கு. 15,000 20,000 ரூபாய் வாணி ஒரு 2 கிழமை அதுக்குள்ள அந்த நாய்க்குட்டியே ஊசி போடுறது 1,500 ரூபாய் உங்க வீட்டு அப்பா வளர்க்கறது அது முதல்ல வயிற்றுல இருக்கே ஓடர் வந்துடும். திருவண்ணாமலையில வளர்க்குறார்கள் சாப்பாட்டு பிரியாணி பார்சல் எடுத்து கொடுக்குற வெள்ளிக்கிழமையில அது மச்சம் சாப்பிடாது, மரக்கறி சாப்பிடாது. மரக்கறி இல்ல அவருக்கு பிரியாணி சொன்னாலும் சாப்பிடாது. அதான் யாரோ கோயில் விரதம் பண்ணும் சைவம் கொடுக்க மண்ணை விராண்டி சாப்பாட்டுக்கு போட்டுட்டு போனது. கூட சாப்பாட்டை நீங்களே சாப்பிடுங்க. சாப்பாடு நீங்க சாப்பிடா பிரியாணி பார்சல் வெள்ளிக்கிழமையில எல்லாம் விரத காலங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிறது. அங்கம்மா டீ கொடுக்குறது பால். ராஜனாதான் விலையை கூட்டி வச்சிருக்காரு எல்லாத்தையும். வாருங்கள் ஜெயமலர்களே. வணக்கம் வணக்கம். கவிதையின் தொடக்கத்திலிருந்து முழு கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நாய்க்கதை வந்தோன்னு தான் வந்தேன். அண்டின்ற மகன் வந்து அவருக்கு தொழிலே நாய் வளர்த்து விற்கிறது தான். அது பெரிய சாதினா பெரிய உயரமான தான நாயல். ஒரு நாளைக்கு 10 கிலோ ரச்சிக்கு மேல பண்ணிட்டு வருவார் போய் ரச்சி அது இதுக்கு வந்து ஒரு நாயின் விலை என்ன சொல்லுவாங்க 1 லட்சம் ரூபாய். அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷத்துக்கு மேல போன அப்பவே 1 லட்சம் ரூபாய் எங்கட அந்த நாட்டு காசுக்கு வித்தவர். இப்ப கூட வருமானு நினைக்கிறேன். நாயலுமும் திட்டியான உயரமான நாயலும் எல்லாம் இது அவன் வீட்டை போறோம்னு சொன்னா முதல்ல சொல்லி எல்லாத்தையும் கூட்டி நாயலை கூட்டுக்கு விட்டது அப்புறம் நாங்கள் போகலாம். அப்படி இப்ப இந்த முறை போய் போகலையும் அப்படி சொல்லி போட்டுதான் போனாங்க. நாங்கள் பாரம்னு சொல்ல இந்த எல்லா நாயிலையும் கூட்டுக்கு எல்லாம் அடைச்சு எல்லாம் கட்டி வச்சது அப்புறம் இது நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. அப்படி அவர் சின்னல இருந்தே அந்த உதுவல் வளர்க்கிற பைத்தியம் தான். முயல் வளர்த்தவர் விருப்பங்கள் இங்கேயும் அந்த வேலை செய்யறார்கள் இருக்கணும். அந்த இடத்துல போய் வேலை செய்யறாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பெரிய ஒரு கூட்டுக்குள்ள நிறைய லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்து வச்சவர். அப்படி அது சின்னல இருந்து அந்த பழக்கம் இருந்தது. இப்ப போக இப்ப நாய் தான் வளர்த்து கொண்டு நாய் வளர்த்து இது ஒண்ணு இருக்காரு. அப்படி அதாலே வருமானம் பெருதுதானே. நாய் கோழி இதுகள் எல்லாம் செலவும் கூடத்தான். அவளை வளர்த்தெடுக்கணும். வீடு வள வேண்டபடியால் அவைக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளேயே விட்டு வளர்க்கலாம். முடியல எல்லாம் போக தேவையில்லை. நாய் அவட்டோட்டா நான் பக்கத்து வீட்டுக்காரர் கவனமா இருக்கும். இல்ல இங்கேயே மரமானதான். இப்ப பூனை இப்ப வாங்கி வந்தது அதுலயே 5-6 குட்டி இருந்தா எல்லாம் வித்துட்டாரெல்லாம். அப்போ இவர்கள் தான் கடத்தமாயிட்டு வந்தது. மற்றது முயல் வளர்த்து வருமானம் தேடுகிறார்கள். முயல் நல்லா குட்டி வருமானம் தான். நாங்க கொஞ்ச நாள் முயல் வளர்த்து நாங்கள் இங்கே விட்டுட்டோம். அவ சின்ன நேரம் கேட்க வண்டி வளர்த்து நாங்க பிள்ளையர் வேந்து வெளிநாட்டு ஒன்றுக்கு போக வேண்டி வந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டோம். வீட்டுக்கு கூட ஏதோ வந்து சேருது. உழவரை பற்றி கதைச்சிங்க. அதுவும் அப்படித்தான். இப்ப மற்ற இந்த கொம்பனி வச்சுக்கிறோம் பெரிய பணக்காரனா இருக்கிறான். ஆனா எங்கட அத்தியாவசியமான உணவு தேவையா இருக்கிறோம் ஏழையா தான் இருக்கிறான். அப்போ டெலிபோன் எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா அவன் பெரிய உணவு பணக்காரனா இருக்கிறான். கம்ப்யூட்டர் தேவையே இல்லை. அவசரம் இல்ல தானே. ஆனா உணவு வந்து எல்லாருக்கும் முக்கியம். ஆனா அவங்கள போமையில தான் இருக்கிறாங்க. அது அரசாங்க பக்கத்திலும் அவர்கள் பக்க கரிசனைகள் என்னோ தெரியல. ஆனா வருமானம் வருதோ இல்லையோ அவர்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை அரசாங்கமும் அது பார்க்கத்தானே வேணும். அரசாங்கம் பார்க்க எல்லாருமே படிச்சு போக அந்த வெயும் குறைஞ்சோண்டு வரியினம். விவசாயம் செய்யறாக்கள் குறைஞ்சோண்டே வரியினம். அப்ப இருக்கிறவையாவது தக்க வைக்கணும்ன்றது பார்க்கல. அரசாங்கமும் பார்க்கல தானே. அதை வேறு நாடுகள் வேறு நாடுகள் என்ன நாடு என்றாலும் அது இறக்குமதி என்றாலும் எவ்வளவு காலத்துக்கு இறக்குமதி செய்யலாம். அதுதான் தங்கி இருப்பதுன்றது எவ்வளவு காலம் எப்படி அந்த நாட்டுக்காரனுக்கும் தேவைதான். அவனும் எத்தனை கண்டு அவனும் செய்வான். அவனும் இப்படித்தான் மற்ற பேர் படிச்சு தான் பெரிய உத்தியோகம் போகணும்னு தான் நினைப்பான். இதே இது அரசாங்க உத்தியோகமாக்கி அரசாங்க இது கூட அல்லது கட்டாய தேவையில்லை. அந்தந்த நாட்டுக்கு தேவையா இருந்தா அந்தந்த நாடே தயாரிச்சு கொண்டு இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. சரியான கஷ்டம் என்ன அது அதுக்கெல்லாம் நிகழலாம் இருக்குது. அவே என்னன்னு சொல்ற விவசாய சில வேளை பசியில அதிகம் பட்டினியா கிடப்புறோம் பழைய சோறை சாப்பிடுறதும் வெளிநாட்டுக்காரன் எல்லாருமே தான் நேற்று இறக்குமதி செய்யலாம். அங்கேயிருந்து வேற நாடுல இருந்து இறக்குமதி செய்து கொண்டு இருந்தால் அந்த நாட்டுக்காரனுக்கு சாப்பாடு என்ன போகும் இறக்குமதி செய்யறவங்களுக்கு. இப்ப உற்பத்திகள் எல்லாம் இங்கெல்லாம் வருது. அங்க உற்பத்திகள் எல்லாம் சாப்பாட்டை வச்சிருக்கிறோம். பருப்புண்டாலுமே ஒரு தரமான பருப்பு இல்ல. ஆனா அங்க உள்ளவனுக்கு இல்ல தானே. அங்க உள்ளவன் பூஞ்சும் இதுக்குள்ள தானே சாப்பிடுறான்.
அது அரசாங்கம் தான் இதுண்டு வேணும். ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் கூட இதுண்டு. இந்த கடன்கள் கஷ்டங்களை எல்லாம் அழிச்சு திருப்பி ஊக்குவிக்கணும் இதுகளை. ஆமா, இப்ப நாங்க நிறைய கேள்விப்படுறோம் விவசாய திட்டங்கள் எல்லாம். ஆனால் எங்கள் பக்கத்துல இலங்கையில அதுகள் இந்தியாவில இருக்கலாம். இங்கே இலங்கை பக்கத்துல கேட்டேன் நான், ஒரு சிலர் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டஈடு அப்படி ஏதாவது மழையல் வெள்ளம் அப்படி வரும்போது கிடைக்குமாண்ட, இல்ல எதுவுமே இல்லை அப்படிதான் சொல்லி. இல்ல இலங்கையிலும் இல்ல அப்படி தம்பி எல்லாம் வைக்கிறானே இல்ல. இந்தியாவில தான் இப்ப தற்கொலை செய்யற எல்லாமே தான் தற்கொலை செய்யணும். எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்தது இந்தியாவிலும் இல்லையா? இல்ல ஒரு டாம் இல்ல. வந்தா சிலருக்கு லக்கடிச்ச மாதிரி இருக்கும், நல்ல விளைச்சலா இருக்கும். சிலருக்கு அப்படி இருந்தாலும் அந்த அரசாங்கம் அந்த தொகை அந்த காசு பெருமதி இருக்குல்ல அந்த உணவுண்ட, அது இன்னொரு ஆள் தான் பண்ணி வந்து விக்குது. அப்ப அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் காசுக்கு தான் எடுக்குது. தாங்கள் தான் பணக்காரர் வராங்களா, அதை எடுத்து விக்கிறவன் தான் பணக்காரர் வரான். வணக்கம் அனிகா. வணக்கம் சரியா கவிதைகள் கேட்டுக்கொண்டிருந்தேன். கவிஞர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வணிகா, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதனால ரசிக்க முடியவில்லை, கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி ஜெயமலர்களே, நன்றி சொல்லுங்க. நன்றி நேஸ் பிலிப் சார்களுக்கும் பாகுதி 1 ராஜகோரியர் கவிதைகள் எழுதி எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நன்றி. முழு கவிதைகளையும் உள்வாங்கவில்லை. கடைசியா வந்து 2-3 கவிதை தான் கேட்டேன். கவிதைகள் படித்தேன். சரி, ஐயா விட்ட சத்தம் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் வந்து கவிதைகள் உள்வாங்கவில்லை வாணி. நான் கடைசியா 2-3 கவிதைகள் தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் அந்த படித்தவர்கள் அந்த சொல்ல வாபஸ் வாங்கி கொள்ளுகிறேன். அந்த கவிதையில வந்து படித்தவர்கள் சொல்ல வசதி படைத்தவர்கள் என்றதை மாற்றுவோம். வசதி படைத்தவர்கள் என்று மாற்றுவோம். படித்தவர்கள் என்றதை வாபஸ் வாங்கி வசதி படைத்தவர்கள் இங்கு பால் பொங்கல் பொங்குறார்கள், நெய் மணக்க தித்தி போடுன்னு சொல்லி மாத்திக்கொண்டு எல்லா கவிதைகளும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப ஊரை பொறுத்தவரை இல்ல சரியா, வயல்னு சொன்னா தைப்பொங்கல் அது யாரா இருந்தாலும் அன்றைக்கு பொங்கல் இருந்தே ஆகும். அது அந்த ஒரு நாளாவது அவர்கள் அதை செய்வார்கள். அப்ப இதுக்கு வசதின்னு சொல்றதுக்கு இல்ல. நேரத்துல எனக்கு கொஞ்சம் அந்த நேரத்துல என்னத்தை ஒரு உழவர்களோட என்னத்தை ஓமானப்படுத்தலாம்ன்ற மாதிரியே சிலர் அந்த கடன் பட்டாவது அரிசி வாங்கி இருக்கு அந்த பழக்கம். இந்த பூவுக்கு பேர் நாங்க சொல்றது வாணி அசோகா பூன்னு சொல்லி, அசோகா பூன்னு சொல்லுவோம். அசோகா மரம் தான் சொல்றது. சரி, நீங்க அசோகா, நாங்க அலரி, இவர்கள் தேமா, அப்படியெல்லாம் இந்த பூவை வச்சு பேசப்பட்டது. எங்கள் ஊரில் அசோகா பூக்காது, உயரமா வான்முட்டை உயர்ந்து கொண்டு போவோம். சரி பாப்போம். அசோகா வேணாம், எங்களிடத்திலும் தேமான்னு தான் சொல்லுவாங்க. தேமான்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த பேர்ல இதையும் அந்த ஆரஞ்சு அலரி, டெண்ட் அலரியும் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அலரியும் அதை நைட்டு அதுவும் அலரி தான். அந்த அந்த மெல்லிய இதழ்களும் அந்த கூரா நிலையும் அதுவும் இருக்கு. அதுதான் அலரி என்று சொல்றதுதான் நாங்க அலரி சொல்றோம். ஒரு வித்தியாசம். ஆனா இந்த பூவும் கிட்டத்தட்ட நந்தியாவட்ட பூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இது கொஞ்சம் பெருசுங்க. இது நந்தியாவட்ட சின்ன நெல்லா, இது பெரிய பூ. நந்தியாவட்டையில அடுக்கும் இருக்குதானே, அடுக்கு நல்ல மனமா இருக்கும். அந்த நந்தியாவட்ட பூ நல்ல வாசமா இருக்கும். சரியா, நன்றி. பூவோட பேசணும் அதுக்கு முன்பு. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கவிதை நேரம் பகுதி 1 2ஆக வந்திருந்தது. சிவதர்சினி ராகவன் அவர்கள், ராஜகோரி அவர்களுக்காகவும் எல்லோருக்குமே நன்றி வணக்கம்.